பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது குடும்பம் கொலிய நிகழ்ச்சி தொகுப்பட்டு நவலாஸ்வரான் அவர்கள் இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்க நவலாஸ்வரானே, இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்க. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளை. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் வலியம் தொலைக்காட்சி firstaudio.net லண்டன் தமிழ் வானொலியில் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 1061வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் முன் ஓடி வருகின்றது. எப்போதுமே குதூகலிக்கின்ற காலம் வசந்த காலம் என்று சொல்வார்கள். இந்த காலம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே பூத்து குலுங்கும் பூக்களுடன் பாக்களும் பாடி மகிழ்வாக வாழ வேண்டிய ஒரு தேவை அந்த இயற்கையோடு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் அன்பை பெருக்குங்கள், அறிவை கூட்டுங்கள், இன்பம் துளிர்க்க இனிதே கூடுவோம் என்று இன்று கவிதைகள் நாளாக இருக்கிறபடியால் அந்த ஒரு சின்ன துளிகளை உங்கள் முன் தெளித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு குரலோட நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். உவப்ப தலைகூடி உள்ளம் பிரிதல் அனைத்தும் புலவர் தொழில். ஏனென்றால் இன்று கவிதைகளுக்கான ஒரு நாள் என்றபடியால் அந்த குரலை எடுத்தேன். உவப்ப தலைகூடி, அதாவது உவப்பு என்ற மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியாக எல்லோரும் கூடி இருந்து மகிழ்கின்ற காலம், அதாவது இன்பமாக இருக்கின்ற காலம், அதை நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அப்படி நினைத்து இருந்து போட்டு பேர்ந்து நாங்கள் பிரிகிறோம். அந்த பிரிதல் தான் அந்த கவலையை உருவாக்குறது. ஆகவே உவப்ப தரகூடி உள்ளம் பிரிதல், அதாவது எல்லாரும் சேர்ந்து இருந்துட்டு பிரிஞ்சு போய்க்க எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும். அப்படி பிரிந்து போகாமல் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும். அந்த புலவற்ற தொழில் அப்படித்தான். இந்த இடத்துல ஒரு பாடிட்டு அடுத்த இடத்துல போவினோம். அதனால அந்த வள்ளுவர் அந்த பாடலை அப்படி குரலை அப்படி இயற்றினாரோ என்று சொல்லிக்கொண்டு விரைவாக நாங்கள் எங்களோட தலைப்பு கூடாக வருவோம். அந்த குரலையும் உங்கள் முன் சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய குடும்ப கோலியம் கொண்டு வருகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த நவீன உலகில் எதிர்நீச்சல் போட்டு வாழ பல பிள்ளைகள் முன்னிற்பது குறைவாக இருக்கிறது. அது எல்லா இடமுமே நாங்க பாக்குறோம். பாடசாலையில சரி, வீட்டில சரி, வெளிச்சூழல்ல சரி, சமூகத்தில சரி, எல்லாவற்றிலுமே அந்த முன்னுக்கு நிக்கிற ஒரு எண்ணம் அவைக்கு குறைவா இருக்குது. அது ஏன்? கஷ்டங்களை தாங்க முடியாத பிள்ளைகளாகவே உள்ளதை காண முடிகிறது. ஏன் என்று கேள்வி ஒரு வருது. இப்ப முக்கியம், நீங்கள் எழுதுங்கோ, இல்ல எனக்கு லிஸ்ட் இல்ல எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, இல்ல ஒரு இடத்துல போய் இருப்பார்கள். முந்தின பிள்ளைகள் சுறுசுறுப்பாக அந்த மகிழ்ச்சியாக கற்ற காலத்தை பார்க்கிறோம். அல்லது வழியில ஒருவரை கண்டு ஒரு அவங்களோட கதைக்காம எங்களுக்கு கைனஸ் ஆயிட்டு, எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு அதை கதைக்க முடியாம இருக்குது என்று அப்படியே பிரிஞ்சு போடுவார்கள். இந்த பிள்ளைகளின் ஒரு நிலைய பாக்க அது தாதவப்பனும் இந்த வேலையை செய்யணும் செய்யணும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று ஆராய வேணும் என்று இந்த மனம் விரும்புகிறேன். இந்த பல பிள்ளைகள் இப்ப ஒரு 5 வருஷங்களுக்கு முதல் இப்படியான மாற்றங்களை விட இப்போ இருக்கிற மாற்றம் அதிகமாக இருக்கிறது. இது ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். உங்களோட அருமையான கருத்துக்களையும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். நாம் இப்ப ஐயாக்கா இருக்கிறா. ஐயாக்கா வணக்கம். வணக்கம். வணக்கம் பாருங்கக்கா. வணக்கம். எங்களை பொறுத்து நாங்கள் தாயத்தில் இருக்கும்போது கூட்டு குடும்பமாக இருந்தோம். எங்களோட கஷ்ட துன்பங்களை அவங்களுக்கு தெரியும். வீட்டில் என்ன கஷ்டப்பட்டு எங்களை படிப்பிக்கிறார்கள், இப்படி சாப்பாடு தருகிறார்கள், இந்த கஷ்டங்கள் தெரிஞ்சது அங்கே என்ன அந்த மாதிரி உண்டோடுனா அவங்களை எதுவும் பிரச்சனை. இப்போ நாங்கள் அங்கத்தை இதை நான் சொல்லி போட்டு தாயத்தின் இதை சொல்லி விட்டு தான் நான் சொல்ல வேணும். இதுகள் இப்போ ஒரு பிரச்சனை வீட்டில் நடந்தாலும், இது கல்யாண விஷயத்துலையாலும் இப்படி பிரச்சனை நடந்தாலும் கூட மாமன் மாமியார் போய் அதை திரித்து புத்துமதிகளை சொல்லி கிள்ளி எல்லாம் அப்படி செய்து அந்த எதிர்நீச்சல் பிரச்சனைகளெல்லாம் சேர்த்து வைப்பார்கள். என்ன இங்கே என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் இங்கே பிறக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு இந்த கஷ்டம் தெரியுது இல்லை. ஏன் தெரியுது இல்லை ஐயாக்கா? ஏன் தெரியுது இல்லை? அதான் இங்க காசு இருக்குது. காசு இருந்தா ஏன் கஷ்டத்தை காட்டாம வளர்க்கணும்? அதான் பெற்றோற்ற பிள்ளை. அது காசு மற்றவர்களுக்கு எப்படி வாழினம், அது பிள்ளைகள் பெற்றோர்கள் தான் பிள்ளை. அது நான் சொல்றேன், பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு தாங்கள் கஷ்டப்பட்டதை இருக்காம வாழணும், பிள்ளைகள் வாழணும்னு சொல்லி 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 தான் வாழ்கிறார்கள், பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். என்ன நாங்கள் பட்ட கஷ்டங்கள் பிள்ளைகள் படக்கூடாது, நாங்கள் பட்ட சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டதுகளை வாங்கி கொடுக்கறது, கண்டதுகளை அனுபவிக்கணும், கார் லைசன்ஸ் எடுத்துடணும்
படிக்கணும் அது இதுன்னு சொல்லி அப்படி அவர்கள் அந்த பெற்றோர் தான் பிள்ளைகளை பழுதாக்குறார்கள் என்ன கஷ்டத்தை உணர்ந்து வளர்த்தார்கள் என்றால் அவருக்கு தெரியும் பிள்ளைகள் எப்படி தாங்கள் பெற்றோரோட இருக்கணும். இனி 18 வயதுடனே இங்கே அந்த சூழ்நிலை மாற்றி அமைக்குது என்ன 18 வயதுடனே எல்லாரும் வெளியேறி நம்ம என்ன ஜெர்மன் பிள்ளைகள் எல்லாம் பாருங்க இங்க ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க நான் எங்கட தமிழ் மக்கள் மத்தியில குறைவு. சில பேர் இருக்கிறேன் சில பேர் போகுது விட்ட விட்டுட்டு போய் இருக்குது அங்க கணக்க தெரிஞ்ச பிள்ளைகளை எல்லாம் அப்படி பெற்றோரோட குவிச்சு கொண்டு காசு கொடுக்கல அப்படி இதுன்னு சொல்லி மற்ற தங்களுக்கு கொடுப்பேன் மற்றது எல்லாரும் உடுப்புகள் எல்லாத்தையும் அந்த மாக்குள்ள உடுப்பு தான் நாங்கள் வாங்கணும் மாக்குள்ள சப்பாத்து தான் நாங்கள் வாங்கணும் அந்த வீண் செலவுகள் அந்த அவர்களுக்கு இந்த கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்ன அதால அவர்கள் எதிர்நீச்சல் தானே பெற்றோரோட சண்டை தானே பெற்றோருக்கு அதை அந்த அது வாங்கணும் இப்போ அதை போட்டுட்டு அனுபவிக்கிறதும் இல்லை 2 நாள் போடுவினான் 2 நாள் அப்படியே மூலைகளை வைப்பினான் அப்படித்தான் இங்க இல்ல அதுக்கு முதல்லயே நீங்க சொன்னீங்க அந்த கஷ்டத்தை அவர்கள் பழக்குவதில்லையாண்டு அது பழக்கிறனால ஏன் உங்களோட காசு போடுமே இல்ல நிறைய காசு இருக்கு அதனால பழக்க இல்லையாண்டா அப்ப ஒரு பழக்க வழக்கத்தை நாங்க சொல்லி கொடுக்கிற மாதிரி எல்லோ இருக்குது. அடுத்த வீட்டு பிள்ளை இப்படி நடக்கல எங்கட வீட்டு பிள்ளை அப்படி நடக்கணும் அந்த ஒரு அப்படி சொல்லுங்க அப்ப ஒப்பீடு செய்து பாக்கினோம் தானே அடுத்த பிள்ளை டியூஷன் எடுக்குது எந்த பிள்ளையும் போய் டியூஷன் எடுக்கணும்னு காசு அள்ளி கொட்டினாமே பிள்ளை படிக்கிறது இல்ல ஒப்பீடு அப்படிதாலதான் வருது பிரச்சனை என்ன அதால போட்டி மனப்பான்மை வருது என்ன போட்டி மனப்பான்மை வந்த உடனே பிள்ளைகளுக்கும் பிரச்சனை போட்டிக்காண்டி படிக்கணும் சில பேர் யூனிவர்சிட்டியிலாம் இந்த துறைக்கு தான் நீங்க போகணுமென்று வற்புறுத்தினோம் அந்த பிள்ளைகள் போயிட்டு படிச்சுட்டா வருது திரும்பி வந்து தங்களை இயலாம இருக்கட்டும். அப்ப இப்ப ஒத்துக்கொள்ள வேணும் பெற்றோரில தான் முதல் தவறு இருக்கு பெற்றோர்ல தான் தவறு இருக்கு அப்ப குழந்தையில இல்ல அது தங்கள்கிட்ட இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை தாயத்துல நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம்னு இந்த பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்கை இல்லை அப்படியெல்லாம் பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு அதுகளுக்கு இங்கதே பிறந்த பிள்ளைகளுக்கு இங்கதான் நாங்க வாங்கணும் இங்கதான் சோக்கு பண்ணணும் அந்த மனப்பான் வந்துருந்தானே அப்ப அதுகளுக்கு தெரியும் நீ தாயத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போறதில்ல போக முடியாது பெற்றோர் கூட்டிக்கொண்டு போகலாது விசா பிரச்சனை அதுகள் அப்ப தாயத்துக்கு போறையில் அங்கத்தை இருந்தாலும் பிரச்சனை மற்றது தமிழை எல்லாம் மறக்கினோம் என்னென்னு சொல்லுங்க அது இங்கே இருக்கிற பிள்ளைகள் இங்கே இங்கே வெச்ச படிக்கணும் ஆங்கிலத்தை படிக்கணும்னு அந்த பாஷையும் அந்த பிள்ளைகளுக்கு பழக்கினோம் அப்ப தமிழ் மொழியும் அழியுதான் எங்களோட கலாச்சாரத்தை இது நாங்களெல்லாம் அந்த கோயில் வழியில போயிருந்தாங்க கத்தோலிக்க கோயிலில் போயிருந்து பாட்டு புத்தகம் கொடுத்தா பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க அந்த முந்தினால் இந்த முனிசிபல் தண்ணிகளை பாட்டு புத்தகம் கொடுத்தா ஐயோ அந்த பிள்ளை தமிழ் தெரியாது அந்த புத்தகத்தை கொடுக்காதீங்கன்னு மறைப்பினா அது ஆற்ற பிள்ளை பெற்றோர்ல தானே பிள்ளை அப்படியான பெற்றோர்கள் பிள்ளைகளை பலதாக்குறாருடைய பிள்ளைகள். ஆனா இப்ப பெற்றோருக்கும் இப்ப எங்களுக்கு தெரியுதல்லோ இப்ப எங்களுக்கு தெரியுது பெற்றோர் இப்படி பழக்க கூடா முதலே சுகத்தை பழக்கினா பிள்ளை பிறகு என்ன கஷ்டத்தை அனுபவிக்கும் ஆனபடியா அவர்கள் உரிய வயதுல வேற அவர்களுக்கான செயல்பாடுகள்ல நாங்க கைவிட்டுடுவோம் அதை நாங்க செய்யறதாலதான் சில இடத்துல சில கட்டுப்பாடுகளையும் கூட வைக்கிறதானே சில பேர் பழக்க இல்ல வெளியில அதாலும் பிள்ளைகள் அதை மீறி இதுகளை மீறி பாய்ஞ்சு கொண்டு போகுதுகள் தானே இல்லாம வீடுகளில் கட்டுப்பாடுகளை கூட வைக்கிறது அவையெல்லாம் பழக விட வேணும் விழுந்தெலும்பிய என்ன பள்ளிக்கூடங்கள் எல்லாம் டூருக்கு போறதுக்கெல்லாம் விடுகிறவைகள் என்ன பிள்ளைகள் ஆனா சில பேர் அதை விடுகிறே இல்லை சில பேர் தமிழாக்கள் எங்கடாக்கள் விடுகிறே இல்லை என்னட்டு சொன்னா அந்த பிள்ளை பழுதா போடும் அப்படி 4 பேரோட விட்டு பழகினா தான் அவர்களுக்கு தெரியும் கஷ்ட துன்பங்கள் இதுகளை பற்றி அறிந்து வருவார்கள் அதால எதிர்நீச்சல் தான் எங்களுக்கும் எதிர்நீச்சல் போட்டு வாழாம அந்த பிள்ளைய நாங்க பழக்க வந்தா அது எந்த சூழல்ல எந்த கஷ்டத்தையும் தாங்க முடியாத ஒரு சூழல்ல திரும்பி வந்துவிடும் அது ஒரு காரணமா. மிக்க நன்றி அக்கா உங்களோட கருத்துக்கு அருமையான நன்றிகள். மிகச் சிறப்பு ஜெயாக்கா தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். அதிக அளவு கட்டுப்பாடும் பெற்றோர்கள் சொல்லாத ஒரு தன்மையும் இன்றைக்கு இருக்கிறத நாங்க பாக்குறோம். வணக்கம் செல்வி. வணக்கம் நவுலா. வணக்கம் 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 பாருங்க என்னத்த சொல்றது எதிர்நீச்சல் சொல்லுறது ஏனென்றால் இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து பாக்க இள வயது பிள்ளையிடம் 11ஆம் ஆண்டு படிக்கிற மாணவனும் இந்த சொன்னா ஒன்றும் செய்யறான் இல்ல ஏதோ தானும் தண்டவாடும் அப்படி இருக்கிறான். இந்த பெற்றோருக்காக வந்து இருக்கிற மாதிரி கிடக்கும் ஒன்று ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அதை செய்கிற பழக்கங்கள் இல்ல. முந்தின சில பிள்ளைகளுக்கு மன பயத்தில வளர்ந்த பிள்ளைகளை இருப்பினோம். ஏனென்றால் தண்ட வாட்டைக்கு இருக்கிறவைக்கு
அது ம். பெற்றோர்களும் பயப்படுத்தி வெளியில போடாலும் நேரத்தோட வா, நேரம் அது முக்கியம். பயப்பட்டு அப்படி காட்டி கொடுத்து அதுகள் தனிச்சு இயங்குறது கூட பயம். ஆனால் இப்பொழுது அப்ப பயம் என்ற ஒன்றை பெற்றோர் காட்டினம் என்று சொல்றீங்களா? பயம் என்ற ஒன்றை. அது என்னண்டா எப்பவும் அப்படித்தானே, என்னென்றால் என்ன ஒண்ணு நடந்துடுமோன்னு அதே அப்ப எங்கள்லயும் பிள்ளைதானே, நடந்துடுமோன்ற ஒரு எதிர்காலத்தை நினைச்ச ஏனென்றா நாங்கள் மாதிரி. அப்படி வாழ்ந்துட்டோம் தானே, நாங்களும் அப்படித்தானே நாங்க பெற்றோர்கள் பயங்கரமான சூழல் இல்ல. நான் அப்படித்தான். நான் எங்கட மனம் எப்படியும் பயப்படும். நேற்று இந்த மகள் 9:30 ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிக்கிறாள். அப்பாவோ கொஞ்சம் 10 நிமிஷம் தாமதமா போச்சு. அவ என்னோட கை சொன்னிக்கா. அப்ப எனக்கு அந்த இடம் பயங்கரமான இடம் மட்டும் தெரியுது. இந்த மனதில் ஐயோ லைட்டுகள் குறைவு அப்படின்னா நல்லாலும் அது நேற்று லைட்டுகள் நிறைய இருந்தேன்னு சொன்னா நான் அப்ப பயப்படுறேன். என்னென்றால் ஐயோ என்ன நடந்தது. அப்ப நீங்க சொன்ன சரி. ஆனா சின்னல அந்த பயங்களை நாங்க காட்டக்கூடாது. அது இப்ப ஒரு சூழல் அப்படி சொல்றோம் காட்டக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். காட்ட வேண்டி வந்துடும். இல்ல சில இடத்தை நாங்கள் காட்டாம தான் வளர்த்தோம். தனிய வரையங்களை குத்தி போட்டு போடுவான்னு வைங்கோ. யார் இப்ப உதவிக்கு இருக்கணும் இல்லதானே? அப்ப இப்ப அப்படி எல்லாம் நடக்கிறதால இப்ப என்னென்றால் இப்ப தெருக்களிலேயும் சரியான மோசம். யாரையும் நம்பி வழியில செல்ல முடியாது. சரி, அது பயம் வந்தது சில சூழ்நிலைகளை பொறுத்தது. ஆனா எந்த விடயத்தையும் எதிர்நீச்சல் போட்டு செய்ய சொல்லி சொன்னா அது எனக்கு இது கஷ்டம் உடனே சொல்லுவாரு. அதான் பிள்ளை. ஏனென்றால் அது அப்படியே பழகிட்டு இது கூடுதலாக அவர்கள் மாற்றத்தானே வேணும் செல்வி. அதாவது இந்த சூழலுக்கு ஏற்ற நீ ஒரு வீரியம் உள்ள பிள்ளையா இருக்கணும்னா மாற்றத்தானே வேணும். அதுதான் அது தானாக உணர்ந்து செய்யணுமே ஒழிய இது சில இதுகளை நாங்கள் சொல்லி கொடுத்து சிலது செய்ய முடியாது. ஏன்னா தானாத்தான் நான் தானாகவே வெளியில வர்றதுக்கு முயற்சி செய்ய வேணும். இது நாங்கள் அப்படியே டவுன் பண்ணி விட்டுடுவோம் சில இடத்துல. அப்ப அது எங்களையும் பிள்ளை இருக்குதான். நிச்சயம். அதான் அதே வருங்கால அடுத்த சமுதாயம் கொஞ்சம் துணிஞ்ச சமுதாயமா தான் வரப்போகுது என்று நாங்க நினைச்சாலும் அதிலும் பயத்தில வளர்க்கிற இளையோரையும் நான் பாக்குறேன். நீங்க சொன்ன சரி, சில நேரம் விடாயினும் படியில சொல்லி சொன்னாலும் சில பிள்ளைகள் தனிச்சு நின்று எதிர்நீச்சல் போட்டு வாழணும், போட்டு வேலை செய்யறேன்னு பெற்றோர்கள் நினைக்கிறோம். பிள்ளை தனிச்சு இருக்குதுன்னு. ஆனா பிள்ளை அங்க என்ன திருதாளம் செய்யறேன்னு ஒண்ணும் தெரியாது. பிறகு நாளடைவுல போயேக்கலதான் பிள்ளை என்ன செய்தது என்ன கூத்தாடினு சொல்லி எல்லாமே வெளியில வந்துடும் வெளிச்சத்துக்கு. அப்ப அப்படி மறைச்சு வாழ்ற பிள்ளைகளும் இருக்குது. என்ன பயத்துல வீட்டை சொன்னா தெரிஞ்சிடும், வீட்டை சொன்னா பிரச்சனை. அப்ப அப்படி இருந்தா அதையும் நாங்கள் சொல்லலாதான். அப்ப எதிர்நீச்சல் போட்டு பிள்ளை அங்க பெரிய ஆடம்பரமாவோ பெரிய இதா வேலை செய்து கொண்டு இருக்குது கொள்ளுது நாங்கள் தான் பீத்தி எடுக்கிறோம் இல்லையா? ஆனா அங்க அந்த பிள்ளை செய்யற திருதலமுதற்கும் தெரியாது. அப்படியே மாறியும் அப்ப எல்லாத்துக்கும் பெற்றோர்கள் அதுக்காக பெற்றோர்கள் சொல்ல முடியாது. அந்த பெற்றோர்கள் பயப்படாமல் பெற்றோர்கள் துணிஞ்சு நீ போய் தனியாயிரு, நீ போய் என்னதான் செய்யன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா பக்கமும் பார்க்கணும். அது நாணயம் மாதிரி நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது. அவனவன் உணர்ந்து தானா செய்து முன்னேறணும் நினைச்சா இது எதிலும் அந்த பிள்ளைய கொண்டு போய் நடுக்கடல்ல விட்டா கூட அது சுழிச்சு வெளியில வரத்தான் பார்க்கும். அதுக்குள்ள போய் டம் பண்ணி முதல் கரையில இருக்கிற பிள்ளையும் அந்த சுழியில இழுத்து கொண்டு போய் விழுகிற பிள்ளையும் இருக்குது. அதுல இருந்து தப்புற பிள்ளையும் இருக்குது. அது அவனவன் கட்டித்தனத்தை பொறுத்ததான். நன்றி செல்வி. சிறப்பு. நன்றி. ஏமலர் ஜீவாவை எடுத்துக்கொண்டு உங்களை எடுக்கிறேன். ஜீவா கடையில நிக்கிற வழியா. வணக்கம் ஜீவா. வணக்கம் எல்லாருக்கும். சொல்லிக்கல சொன்ன அந்த அதே பாயிண்ட்ஸை தான் நானும் சொல்ல போறேன். என்றாலும் இப்ப நாங்களும் அங்க இருந்து இங்க வந்த நாங்க அங்கிருந்து வரையக்கல இங்க ஒன்றுமே எங்களுக்கு இல்ல, எங்கள்ட்ட ஒன்றும் இல்லாம நாங்க ஜீரோல இருந்து வந்தாங்க. அப்ப எங்கள்கிட்ட இருந்தது என்ன ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்க தான் நாங்க செய்திருக்கிறோம். இப்ப பார்க்க போனா நாங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்ல தான் நாங்க வளர்ந்த ஆக்கள் அவ்வளவு பேரும். எங்களுக்கு மற்ற வேண்டிய சொத்து பரம்பரையா வந்த சொத்து ஒன்றும் வர இல்லை. இங்க இருந்து முதல் காலடி எடுத்து வச்ச நாங்க. அப்ப நாங்களும் எங்கட பிள்ளைகளை வளர்க்க எப்படி வளர்த்துட்டோம். ஐயோ எங்கட பிள்ளை உண்மையா அவ சொன்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படி நீங்கள் வளர்க்க நினைச்சீங்களா? அப்படியே இல்ல. நாங்கள் என்ன செய்துட்டோம், நாங்கள் இப்ப எங்களுக்கு கிடைக்காது அவை கிடைக்கட்டும், எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து நான் 5 வயசுல கிண்டர்கார்டன் கூட்டி கொண்டு போய்க்கே சொல்லுவேன்,
கஷ்டப்பட்டா தானே பெண் நல்லா வரலாம், நல்லா பெரிய ஆளா வரலாம். எப்பவுமே அந்த கஷ்டங்களை சொல்லி சொல்லி கொண்டுதான் போகிற இடத்திலேயுமே வளர்த்திருக்கிறேன். இல்ல இப்ப எங்களுக்கு நான் வந்து அப்படி இப்ப ஒரு நான் திருவிழா அப்படி இணைக்கல. ஐயோ நீங்க கஷ்டம் இல்ல வளரணும், நீ கஷ்டம் இல்ல அப்படி நான் பழக்கல. நான் உண்மையா எந்த மனதில் எந்த அனுபவத்துல சொல்றேன். ஆனால் நீங்க சொன்ன சரி, சில பேர் வந்து ஐயோ அந்த பிள்ளை நடந்து போக கூடாது கார்ல கொண்டே விடுவினம். எல்லாவற்றையும் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போவே கார்ல கொண்டே விடுகிறதே நான் பாக்குறேன். அப்படி அந்த அது கஷ்டத்தை இப்ப என்ன படக்கூடாது. சொல்லுங்க அவ இங்க வந்து சின்ன 12 வயசுக்குள்ள கொண்டு போய் தான் நீங்க விடுவோம் உண்டு. மற்றது நாங்க தனிய மற்றவியோட விட மாட்டோம். ஏன்னா எங்களோட கல்ச்சர் வேற, நாங்கள் இங்க வாழ்ந்த விதம் வேற, இந்த நாடு புதுசு, எங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கேக்க நாங்க பிள்ளைய கொஞ்சம் பொத்தி பொத்தி வளர்த்துட்டோம்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு பய உணர்வு. ஏன்னா நாங்க வளரையில இந்த நாட்டுல எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் செய்திகளை வச்சு பார்த்ததில் வச்சுதான் நாங்கள் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். எங்களோட ஊரண்டைகள் எங்களுக்கு தெரியுமா இந்த வீடு கடந்துதானே போய்க்கல அப்படி அப்படியே மற்றவே பாப்பினோம். நாங்க வீட்டேந்து விட்டா காணும் அப்படியே தங்களோட வாழ பிள்ளைகள் போவோங்க, பிள்ளைகள் திரும்பி வருங்க. அப்படி இல்லாட்டாலும் வேற ஒரு ஆள் வந்து வீட்டை சொல்லிடும் இந்த பிள்ளை இதுல நின்று விளையாடுது, அங்க நிக்குது கிணத்து அந்த அங்க குளத்தடியில நிக்குது வந்து சொல்லிடும். இங்க வந்து எங்களுக்கு ஏன் மற்றவே என்ன தொழில் ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டேன். எங்களோட பிள்ளைய நாங்கள் பார்த்தா மற்றவே சொல்ல மாட்டோம். ஒரு தமிழ் பிள்ளை விழுந்திருந்தாலும் அத பக்கத்தால வர தமிழ் பிள்ளை உதவி செய்யாம போகுது. தொட்டு செஞ்சால் திருப்பி அதுக்கான கொஸ்டின் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்ன்றவே பயமா இருக்கு. நான் ஒரு நாள் அப்படி வந்துட்டேன். வேலையால வரைக்கும் ஒரு கார் சைட்டில இருந்தது. நான் ஒரு இரவு நேரம் தான், நான் தெரியாம அப்படியே வந்துட்டேன். எனக்கும் பயம், இதுக்குள்ள என்ன போய் பாக்குறோம், இந்த பயம் என்னத்தானோ எதுவும் செய்துட்டேன் அப்படி நான் புல அது. ஆனா இங்க வந்து சொல்ல இந்த மகன் சரியா பேசினான். ஆமா நீங்க நொண்டி இருக்கணும், பொலிசுக்கு அடிச்சு சொல்லி இருக்கணும், இப்படி ஒரு பசியோடு அந்த மனுஷன் இறந்தா அது கூடாதல்லோ, அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகள் எங்களுக்கு தங்களோட பள்ளிக்கூடங்கள்ல படிச்சா பிறகு வளர்ந்தா பிறகு சொல்லுது எங்களுக்கு. ஆனா எனக்கு அந்த மனம் வரையில. அதுக்கு பிறகு நான் எப்பவுமே ஜாக்கிரதையா பார்ப்பேன். எங்க உதவி தேவைப்படுதோ டக்கண்ட ஒரு கதவு திறக்கைக்கோ இதுகளுக்கு உதவி செய்யலாம் அந்த வயது போன ஆக்களுக்கு எல்லாம். ஆனா நான் பார்த்து நான் அன்றைக்கு ஒரு பிள்ளை விழுந்து போச்சு, தமிழ் பிள்ளை பார்த்து கொண்டு போகுது. எங்கட அம்மா சொன்னவ மற்றவையேன்னு பார்ப்பேன். நான் உடனே மறைச்சு கேட்டேன் நான் அந்த பிள்ளைய. இப்ப எங்கட சுற்று வட்டாங்கள்ல இருக்கிற பிள்ளையா நீங்க அப்படி செய்திருக்க கூடாது, அந்த பிள்ளை விழுந்துதான் ஓடுவேன். நேற்று நான் சைக்கிள்ல வரைக்கும் நான் ஒரு கார்ட்போர்ட் இது பண்ணியிருந்தேன், அது பொத்தண்டு விழுந்துட்டுது. அப்ப விழுந்தோடனே எனக்கு ஒரு 100 மீட்டர் ஓடித்தானே சத்தம் கேட்டவுடனே நான் நிப்பேன். ஆனா பின்னால கிண்டவான்ல வந்த தாய் தூக்கி தாரா. அவ டக்குன்னு நான் வர உடனே தூக்கி தாரா. நான் உருட்டிக்கொண்டு திருப்பி ஒரு பேசல. அப்படியான நல்ல மனங்களும் இருக்குது. அப்ப எங்கட பிள்ளைகள் அதுதான் எனக்கு கவலையா இருந்த செய்யுது. இல்ல நான் எங்களை அறியாமலே அதை நாங்க செய்துட்டோம்னு சொல்றோம். இப்ப ஒரு பென்சில் எங்களுக்கு அங்கெல்லாம் அப்படி கிடைக்காது, நச்ச உடனே எதுவும் கிடைக்காது. என்ன எங்க உப்பான பென்சில் பண்ணி தந்தனா எங்க உண்டி அடுத்த பென்சில் என்ற மாதிரி கேள்வி இல்ல. இங்க ஒரு பென்சில் செஞ்சா அடுத்த பென்சில் ரெடியா இருக்கும். அதை நாங்களாவே பழக்கிட்டோம். நாங்களே சின்ன இருந்து சின்ன சின்ன விஷயங்களை அங்கெல்லாம் திருவிழா நேரம் பண்ணாதான் எங்களோட கையிலேயே காசு வரும். என்ன இந்த திருவிழாக்கு 5 ரூபாய் காசு தருவீங்கன்னா அதுக்குள்ளதான் நாங்க செலவழிப்போம். இங்க ஆனா சில பெற்றோர் அப்படி இந்த பேரண்ட்ஸ் இந்த விளக்காராக்கெல்லாம் அப்படி செய்யணும். ஆனா நாங்களும் அப்படி செய்ய மறந்துட்டோம். அந்த அவைய காசை கூட சேவிங்ல தான் போட்டுருக்கிறோம். அவைக்கு கவர்மெண்ட் தர காசை நாங்க சேவிங்ல போட்டோமே தவிர அதுதான் உண்ட மந்த்லி மணி அல்ல வீக்லி மணி என்று சொல்லி நாங்கள் கொடுக்க இல்லை. அவைக்கு ஒரு இதை நாங்களாவே வேண்டி அப்படின்னா அதில் பழகி இருக்குங்க. 20 பவுண்ட்ஸ் தான் எங்களுக்கு எலவுட்னா அந்த 20 பவுண்ட்ஸுக்குள்ள நாங்க வாங்கணும் எலவுட் ஆயிருந்தது. இது அப்படி இல்லை. நாங்கள் அவை என்ன ஏதாவது கஷ்டம்ன்றத வளர்க்கே இல்லையே நாங்கள். மற்றது ஒரு டிசிப்ளின் என்று சொல்லி பார்த்தா கூட இப்ப நீங்கள் வந்து இப்ப ஏதாவது கூப்பிட்டா பாருங்க 1 மினிட் சொல்லுவீனா இங்க பிள்ளைகள் உடனே எழும்பி ஒரு டப்பன் எழும்பி வர்ற தன்மை இல்லை. இவெல்லாம் கூப்பிட்டாக்க இங்க காணையில உண்டு. இங்க நான் 3 விடயத்தை சொல்றேன். அம்மா கூப்பிட்டா, டாய்லெட்டுக்கு வந்தா, அப்பா கூப்பிட்டா அவசரமா நீ வரணும் அவைகளுக்கு. ஏனண்டா அம்மா ஒரு அவசரத்துல நான் கூப்பிடுவா. சத்தம் கேட்டா கூட மேலே இருந்து ஓகே என்ற ஒரு வார்த்தை அங்க மேலே இருந்து வராது. பட் சின்ன பிள்ளையில தான் அப்படி வளர்த்தோம்னு பார்த்தா 18+ அப்புறம் நாங்க என்ன செய்யறோம்? 18 வளர்த்ததான் அந்த பிள்ளை 18+ல அதை சாதகமா கொண்டு வர 18+ இப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் ஜூனியில இருந்து புள்ள வந்தாப்புல சமைச்சு நாங்க பிள்ளைகளை பாக்கணும். அதை வேற ஐயோ பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்காம இருக்கேலுமோ நாங்க சொன்னா அது என்ன இது? அப்படி நாங்கள் 18+ பிள்ளை விட்டா இவ ஏதோ வேற என்ன தான் இதன்றதுக்காக பிள்ளைகளை விட்டுட்டாண்ட மாதிரி தான் அடுத்த கதை வருது.
தேத்தனி ஊத்துறோம். நாங்களும் வேலையால வந்து நாங்களே ஊத்துறோம். அவே வேலையா பள்ளிக்கூடத்தை பாடசாலையாலேயோ யூனியால வந்தோடனே உடனே நாங்கள் அவே முகங்களிப்பட்டு வர ஊத்தி வைக்கிறோம். நீங்களும் போடலாம் தானே என்றதை பழக்கிறோம் இல்ல இல்லையோ மற்றது அவ கிளவர். இப்ப நம்ம முதல் நாளே பேக் பண்ணி வச்சு விடுங்க லஞ்சு சொல்லி லஞ்ச முதல் நாளே பேக் பண்ண ஆக்கள் தாங்கள் கிளவர் மாதிரி எல்லாத்தையும் உங்களை கொண்டே சேவிக்கணும். ஐயோ புள்ள வேலைக்கு போகுது எழும்பி சமைக்கணும் ஆக்கள். இப்போ 18+ ஆச்சு. அப்ப நாங்க அப்புறம் என்னத்தை திருத்த போறோம் நாங்கள்? அப்ப பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் அதுக்கு ஒரு எப்படி கொடுக்குறோம்? இன்றைக்குமே கொடுக்க இல்லை. நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நாங்கள் விட இல்லை. நாங்கள்லாம் எங்களோட தலையில கண்டினியூஸா கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு அந்த ஒரு புத்தகம் கொண்டு வந்த இந்த என்ன பேர் நோ எக்ஸ்கியூசஸ் சொல்லி இந்த தமிழ்லயே வந்தது சாக்கு போக்குகளை விட்டொழியுங்கன்னு சொல்லி. இந்த புள்ளிகள் ஒரு பொய்க்காக 10 பொய் சொல்லுங்க. ஒரு பொய் சொல்ல வலிக்கிட்டா அந்த பொய்ய காப்பாற்றுறதுக்காக 10 பொய் சொல்லுங்க. உண்மையா நாங்க நினைக்கிறது எங்கட பிள்ளைகள் எந்த ஒரு அம்மாவும் விட்டு கொடுக்குறே இல்லை. அது வேற விஷயம். இப்ப நாங்கள் பெருமையா சொல்லல நான் இந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறேன் இந்த பிள்ளைய எல்லா அம்மாவும் இருக்கும் அதான் தொழில். அதான் எங்க அம்மா எல்லா அம்மாவுமே இருக்கும் அதுதான் தொழில். அப்ப நாங்க எங்க பிள்ளைகளை விட்டோம். ஒரு என்னன்னு இப்ப நானே ஒரு உதாரணமா சொல்லாமதையா ஆளுக்கு காசு மந்த்லி கொடுக்க மந்த்லி அனுப்பி விட்டுட்டேன். அவன் 20th ஒரு 25th சொல்லுவா காசு முடிஞ்சது அம்மா. நான் சொன்னேன் இல்ல இதுக்கு மேலே இல்லையா. நான் வீக்லி இனிமேல் வீக்லி இதுதான் வீக்லி இதுக்குள்ள கஷ்டம் தெரியாது கதையில செலவழிச்சிட்டு அப்புறம் அம்மா அனுப்புவாண்டு ஃபர்ஸ்ட் இயர் அதான் விளையாட்டு நடந்தது. நான் எனக்கும் தெரியல. நானும் அந்த அனுப்பிவிட்டா விஷயம் முடிஞ்சோன்னு வச்சுட்டு அனுப்பினோன்னா அவன் ஒரு 25ஆம் தேதி வந்தோன்னா என்னோட காசு இல்லைன்னு பெரிய பக்குவமா சொல்லுவேன். அழு வேற போல அதை சொல்லியாக்குள்ள அது வேற விதமா இருக்கும். அப்ப நான் பார்த்து ஓகே இது சரி வராது. இந்த மந்த்லி இவ்வளவுதான் இதுக்குள்ள இவன் ஃபுட் ஷாப்பிங் என்ன இந்த ஷாப்பிங் என்ன இதன்னு சொல்லி அப்படியே செய்து கொண்டோன்னா அதுக்கப்புறம் இப்ப பேசாம இருப்பா. அந்த அது சண்டாலும் 30th முடிஞ்சு போடும் காசு. பொதுவாக சொன்னா நாங்கள் தான் அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்கையில அந்த பொறுப்பையும் உணர்த்தி வளர்க்காத காரணம் தான். நாங்கள் இன்னொன்று சொல்லி வர்றோம். இப்ப ஒரு பிள்ளை விழுந்துட்டு ஓடி போய் அதுக்கு சைக்கிள்ல விழுந்தேன்டா அதை ஒரு தூக்கி கொடுத்து அப்படி நான் பாதியால போறேன்டா தெரியாத ஒன்று இல்லை. ஆனா அதுக்கும் அது என்னதுக்கு பிரச்சனையா நீ செய்யாத என்று அம்மா சொல்லி இருக்கிறான்டா அது கூட இப்படியே இல்லை. சில அம்மாக்கள் எல்லாரும் இல்லை. இப்ப நீங்க நாங்கள் மலர் எல்லாம் கட்டாம சொல்லி வைப்போம் பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யணும்ண்டு. ஒரு சிலர் என்னத்துக்கு பிரச்சனைய அது ஏனென்றா நாங்கள் அப்படித்தான் எங்கட ஊர்வல்ல ஒன்று நடந்தா சண்டைக்குள்ள நாங்க போனா அப்புறம் அவன் நீயும் சேர்ந்துதான் எங்களையும் பட்டி போடுவான் அப்படி அந்த பயந்து அத நாங்க வச்சிருக்கிறோம். சுயநலம் தான் உடைக்க வேணும் என்று சொல்றேன். அது பொது நலமா வாழவும் சுயநலம் கடைசி வந்தாலும் எங்களுக்காக மட்டும் நாங்க வாழக்கூடாது. அவ சொன்ன மாதிரி கணக்கு அப்ப கணக்க பிள்ளைகள் அப்ப நாங்கள் அம்மா அப்பாவோட கதைச்சதை விட எங்களுக்குள்ள கதைச்சதுதான் கூட என்ன. இப்ப அப்படி இல்லை. அப்ப ஒரு பிள்ளை செய்ய நாங்க பாப்போம் இவ இந்த பிரச்சனைக்கு மாட்டுப்பட்டவ நாங்கள அப்ப மாட்டுப்படா எது ஒண்ணு நாங்களே அடிச்சு பிடிச்சு என்ன கிடைச்சாலும் ஒன்றும் ஈஸியா கிடைக்கல எங்களுக்கு. என்ன ஒரு 5 பிரிச்சுதான் எங்களுக்கு கொண்டு வருமென்று தான் நாங்க வெயிட் பண்ணினாங்க. 5 பிரிச்சதுலயே ஒன்று வருமென்று சொல்லி. இங்க அப்படி இல்லை. உனக்கு தேவையானதை சாப்பிடு அவ தேவையானதை சாப்பிடுற அவ்வளவுதானே. இங்க நாங்கள் ஒன்றும் 2 பேருக்கு சொல்லி சமசமமா பிரிச்சு வளர்க்க இல்லை. மற்ற இங்க பிள்ளைகள் டெட்லைன் வச்சு இதண்டி நம்ம ஒரு டவுட் இருக்கு. கடைசி நாள் இருந்து ஒரு செமெண்ட் செய்யறனாலும் அந்த கடைசி நாள் செய்திருக்கீங்க. ஆனால் அந்த கடைசி நாள் வரைக்கும் பொறுத்து கொண்டிருக்காங்க. 1ஆம் தேதி கொடுக்கணும்னா 1ஆம் தேதி இரவு 12 மணி தான் கொடுப்பினோம். அப்ப அதுவும் அது சரியான முதல் நாளே சப்மிட் பண்ணா அது செய்ய மாட்டேன் மேனு தெரியல. அந்த ஒரு இதுவும் அவையிட்ட வருகுது இல்ல உண்மையாவே. மற்ற ஒரு பிடிக்க இல்லையோ எனக்கு இந்த வேலை தான். இப்ப சில பிள்ளை எல்லாம் இருக்கணும் என்ன இந்த வேலை நான் படிச்ச வேலை எனக்கு வேணும் எனக்கு மற்ற வேலை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஏன்னா அவைக்கு பேரண்ட்ஸ் வீடு ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ. அப்ப ஏன் போயினம் அட்லீஸ்ட் விடுங்கோ. சரி சின்னதான் வளர்த்துட்டு போயினா எங்களோட கல்ச்சரன் படி நாங்கள் எங்களால அப்படி இருக்கல. அப்புறம் எங்களுக்கு ஒரு சாப்பாடு ராங்காதுன்னு சொல்லுவோம் என்ன. அப்ப நாங்க விட்டுட்டோம். அப்ப 18 வயதுக்கு அப்புறம் விடுவோம். அட்லீஸ்ட் அதுலயாவது பிள்ளை 18ல இருந்து கொஞ்சம் விட்டோம் என்று சொன்னா அந்த நேரத்துல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்ப 30 வயசுல கல்யாணம் கண்ணாப்புல தூக்கி விட எங்களாலேயே இல்ல. அது என்ன அப்ப இப்ப அதுகள் பிள்ளை எதுவும் செய்து அதில் காசு கஷ்டம் வந்துட்டா நாங்கள் தூக்கி விடுறதுக்கு நாங்கள் இருக்கோம் இல்ல. அப்ப நாங்கள் அந்த இதை கொடுக்கணும். அதான் அந்த பிள்ளைகள்ட்ட அந்த
எண்ணம் வருது இல்லையோன்னு யோசிக்க. ஏன்னா எப்பவுமே அதத்தான் நாங்கள் என்ன செய்யலாம் வந்து கட்டாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேணுமா? மிக்க நன்றி. சப்போர்ட்டா இருக்கிற எண்ணம் இருக்கு. ஓகே, நன்றி நன்றி. இடையில வாருங்கள், நான் ஜெயமலரை எடுக்கணும். வணக்கம் ஜெயமலர், வாருங்கள். வணக்கம். எல்லாரும் சொன்ன கருத்துகள் தான். ஆனா இதுல முதல் காரணம் பெற்றோர் தான். பெற்றோர்ன்ற வளர்ப்புல பிள்ளை தங்கி இருக்குது. சின்னல இருந்து அதை நாங்கள் ஊட்டி கொண்டு வருவோம். சின்ன வயசுல இருந்து அவையவே வேலையை செய்ய அவைய வேலையை செய்யப்படணும். இப்ப எல்லாத்தையும் நாங்கள் செய்யப்படும். அவன் ரூம் அவை தாங்களே செய்யணும். 10 வயது காணும். 10 வயதுக்கு பிறகு நாங்கள் செய்யணும் மட்டும் இல்ல. அவையிலே தங்கட ரூமுகள் தங்கட மாதிரிகள் எல்லாம் அடக்கி வைக்கலாம். அதெல்லாம் சின்னல இருந்து பழக்கி. மற்ற அந்த காசு பிரச்சனை, இந்த காசை கையில காசு கொடுக்கணும் பிள்ளைக்கு. வீட்டுல எல்லாம் இருக்குது. அப்ப கையில சின்ன பிள்ளைல இருக்க காசு அதுல ஒண்ணும் கையில அவைக்கு கொடுக்க தேவையில்லை. நாங்களே அதே நாங்க காட்டக்கூடாது. அங்கிட்ட நிறைய காசு இருக்கு காட்டினோம்னா அது பிள்ளை அதை எடுக்கக்கூடிய நிலைக்கு வேற அம்மாட்ட இருக்குதானே தாங்குவேன். கஷ்டத்தை ஊட்டித்தான் சொல்லணும். என்னட்டா இப்ப எங்கட அடிப்படை சம்பளம் தானே. இப்ப நாங்கள் ஒன்றும் பெரிய உத்தியோகம் இல்ல தானே. அப்ப அடிப்படை சம்பளம் எங்கட அந்த காசை இந்த மாதிரி நாங்கள் பாவிக்கணும்ன்றதை பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்ப பிள்ளையும் ஒரு 15 வயதுக்கு அப்புறம் பிள்ளையும் ஒரு வேலை செய்யறதுக்கு அனுப்ப வேணும். ஒரு சின்ன ஒரு கடையில போய் நிக்குதுன்றதுக்கோ பிள்ளைகள் எல்லாம் செய்யுது. 14 வயதுல இருந்து பிள்ளைகள் எல்லாம் செய்யுது. அதே மாதிரி எங்கட பிள்ளைகளையும் விடணும். பிள்ளை கட்டு போடும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பிள்ளைக்கு அந்த சேமிப்பை பழக்கணும். நீ உழைச்சு கொண்ட காசை நீ உண்ட பேங்க்ல போடு, தேவையில்லாம செலவழிக்காது. உனக்கு தேவையானதை மட்டும் உடுப்பு அளவு அப்படி பழக்கலாமே ஒழிய மற்றபடி தேவையில்லாம இப்ப இங்கத்த பிள்ளைகள் வந்து வேலை செய்யறது அது அவங்க போய் தண்ணி அடிச்சு தண்டுவோம். அது வேற வேறதுக்கு பாவிக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளை நாங்கள் சொல்லணும் இப்படித்தான் சொல்லி அதை வளர்க்கலாம். படிவா இப்ப சின்னலே பிள்ளை அந்த காசு கதை உணரும். அந்த காசு தான் காசு அது ஒரு சந்தோஷமும் இருக்கும். அது எதில் தான் செலவழிக்கவும் அதான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுன்னுட்டு அது செலவழிக்கவும் மாட்டுது தேவையில்லாம. கடைக்கும் விட வேணும். சின்ன நில 10 வயசுல ஓரளவுக்கு ஓடி போய் 2 சாமான் பண்ணி கொண்டு வாங்க. காசு கணக்கும் தெரியும். திருப்பி அது கொண்டு வரைக்கும் அந்த காசுன்ற பொறுமதியும் தெரியும். அப்படி இப்ப நாங்களாம் சைக்கிள்ல போய் வருவோம். ஏதாவது அவசரமா ஏதாவது வீட்டுல இல்லையண்டா கொடுத்தவ சைக்கிள்ல போய் வரும். அப்ப சின்ன இல்லையா 10-12 வயதுக்குள்ள எல்லாம் போய் வருவோம் கடைகள் கிட்டதுகளுக்கு எல்லாம். அப்படி வளர்த்து கொண்டு வந்தோம்னு குறைஞ்சது ஒரு 18 வயது மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு. அதாவது வேற இதுல சொல்லி பிள்ளைகளுக்கு வளர்த்து அதுக்கு பிறகு பிள்ளைகள் உங்களோட இஷ்டம் விடலாம். அதுக்கு பிறகு பிள்ளை கெட்டு போற அளவுக்கு போகாது. ஓரளவுக்கு இது தெரிஞ்சிடும் பிள்ளைக்கு. அப்ப அந்த இதுக்கு பிறகு பிள்ளைகளை பெண் வழியா விடலாம். இப்ப வேலை செய்யறேன்னு சொன்னா தனியா இருக்கத்தான் வேணும் போய். இப்ப வேற இடமான்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்யல. அந்த பிள்ளை தனியா இருக்க நாங்க விட வேணும். ஏன்னாவே அதுக்கேற்ற மனநிலைய வளர்த்து இந்த காசு கணக்குகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் சரியான கணக்கு இதுக்கு இந்த மாதிரி தெரியும். தங்களோட சம்பளத்தை எடுத்து அது இது சொல்லி எல்லாம் பொறுப்பா செய்யற அளவுக்கு அவைக்கு வேற தனி வீட்டுல இருக்கல. இப்ப நாங்க வீடு இருக்கு தன்னடிஞ்ச கூப்பிட்டு வச்சு பிள்ளை 3 மணித்தியாலம் வேலைக்கு போய் வேற அவைக்கும் கஷ்டம். அது 3 மணித்தியாலம் போய் வந்து பிறகு வீட்டை வந்து இந்த அடுத்த நாள் விடிய கிளம்பி போறது எல்லாம் கஷ்டம். அப்ப கிட்டவா ஒரு வீட்டை எடுத்து அங்க இருக்கலாம். அது அப்படியும் ஒரு வேலைக்கு போக 20-22 வயது ஆயிரும். அதுக்கப்புறம் பிள்ளை தனியா எடுத்து பெருசா கட்டு போற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன பிள்ளைக்கு எல்லாம் ஒரு அனுபவம் இருக்கும் எல்லாத்துலயும். அதுபடியா விடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்குண்டா அது பிள்ளை எல்லாத்தையும் பழகி கொள்ளுது. செய்யாத வேலையெல்லாம் தங்கட வீடுன்னு செய்யணும். அது என்ன எப்படியும் சரியா சொன்னீங்க. தனக்கு என்ன சூழாக படாக்க படக்கணும். அது அம்மாண்ட வேலை. அப்ப அம்மாக்கு என்ன வேலை? அம்மா தானே சமைக்கணும் என்ற மாதிரி சொல்லி இந்த துப்புரவாக கூட நாங்கள் இப்ப போனோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தந்துட்டு எங்களோட கதைச்சு எல்லாம் நீட்டாக்கி எல்லாம் செய்திருக்கணும் உடனே. இப்ப வீட்டு அப்படி இல்ல. வீட்டை அப்படியே சாப்பாடு கோப்பி மட்டும்தான் கழுவி வைப்பினோம். மற்றபடிக்கு மற்றதுல ஒண்ணும் ஒதுக்குற ஒண்ணும் இல்ல. அப்ப அப்பவே எல்லாம் செய்தெல்லாம் நீட்டா துறைச்சு போட்டு தான் அப்புறம் வந்திருப்பினான் கதைக்கிறதுக்கு. அப்ப அப்படியே அந்த பொறுப்பு வருது அவைக்கு நிறைய தனியா இருக்கல. நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கலாம். இப்ப மற்றவைக்கு உதவி செய்யறது ஹெல்ப் பண்றது அதுகளையும் சொல்லி சின்னல இருந்து பழக்கினோம்னு சொன்னா அவைகளுக்கு அந்த இது வரும். அது சொல்றதுல அப்படியே வருமானு தான் நினைக்கிறேன். அதேமாதிரி இப்ப நாங்கள் பாமூத்துல நினைஞ்சு இப்படி கதைக்கிற ஆக்கள்ன்ற பிள்ளைகள் இப்படியும் ஓரளவுக்கு அப்படியே நாக்கள் வரி நம்ம இப்படியா கதைக்கிறோம். வந்து அப்படி என்னபடியா உங்களோட மகள் வந்து காயாவை வளர்க்க சரியான வித்தியாசம் இருக்கும். நீங்க வளர்த்ததுக்கும் அவை வளர்க்கறதுக்கும் என்ன சரியான வித்தியாசம் பாத்தீங்களா? சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் தான் சொல்ற மட்டும் தான் கொடுக்கணும் பிள்ளைக்கு. நாங்களும் எக்ஸ்ட்ராவா வேற ஒண்ணும் கொடுக்கல. அது அப்படியான இது இவ்வளவுதான் சாப்பாடு அதான் கொடுக்கணும். என்னென்ன சாப்பாடு அதான் கொடுக்கணும்ன்ற மாதிரி. இப்ப நாங்க சின்ன இல்ல பிள்ளைகளுக்கு இந்த வயதுல எல்லாம் இனி போலாதுகள் சொல்றோம். இது வரைக்கும் பிள்ளைங்க இனிப்பு சுவையா தெரியுமோ தெரியாது. வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும். எந்த ஒரு இனிப்போ பிஸ்கெட்டோ வீட்டுல இல்ல. அப்படி வச்சிருக்கேன்.
அப்ப அது நீ இல்லையா நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வயதுல எல்லாம் வேண்டி கொடுத்தோம். எங்களுக்கு தெரிய மாட்டேதானே அப்ப இல்லாத பின் விளைவுகள். ஆனா எல்லாமே வேண்டி கொடுத்ததுதான். இனிப்பண்டானே ஐஸ்கிரீம் அண்டானே எல்லாம் வேண்டி கொடுத்தது. இப்ப அது வந்து ஓவர் ஓவர் எனர்ஜியா சில பிள்ளைகள் அச்சோ அப்படி எல்லாம் வேண்டி குடிப்பினோம். இனிப்புகள் நிறைய அந்த பிள்ளைய நாங்க பார்க்க இல்லாம கட்டுப்படுத்த இல்லாம இருந்தது. எங்கட சொந்தக்கார பிள்ளையோரா லண்டன்ல ஒரு நிகழ்ச்சிக்கு அவளை இங்க எல்லாம் போய் ஓடி போய் பிடிக்க வேண்டியதா இருக்கும். அந்த என்னன்னு சொல்றது, அது ஓவர் ஆக்டிவிட்டி. அது கூட இனிப்புகள் சாப்பிடுறதா அந்த பிள்ளை பேருந்து அறிஞ்ச உடனேதான் நான் சொன்னேன் அதுகளை குறையுங்க பிறகு. அதுக்கப்புறம் மருந்து எடுக்க சொல்லி போட்டார் டாக்டர். அப்படியாயும் வந்துட்டு சின்ன பிள்ளை சில பிள்ளைகள் அப்படி எந்த நேரம் இனிப்பு சாக்லேட் எல்லாமே வீட்டுக்கே இருக்கும் பிள்ளை. மற்ற அந்த 2 வயதுலயே வாங்க கூடாது. கோலாவே ஊத்தி கொடுக்குற பிள்ளைகளும் பார்த்திருக்கிறேன் நான். என்ன கோச்சிக்குல கோலா ஊத்தி பிள்ளைகளுக்கு கொடுத்தாக்களையும் பார்த்திருக்கிறேன். அப்படி சின்ன வயது. அப்ப தெரியாது அந்த நேரம். இப்பதான் எங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதெல்லாம் இந்த யூடியூப் அதுகள் வந்தது பிறகு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதால பிரச்சனைகளை அறிஞ்சு கொள்றோம். அப்ப அந்த வந்த ஸ்டார்ட்ல தெரியாது இதெல்லாம். தெரியாது. 1 வயது பிள்ளை 2 வயது பிள்ளைக்கு கோச்சிக்க ஊத்தி கொடுத்தோன்னா 15 பாருங்க. அப்படியா நாக்களையும் பார்த்திருக்கிறேன் நாங்கள் வந்து அப்பதான் எங்கட பிள்ளைகள்ட பழகுறோம். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்கட பிள்ளைகளை வளர்த்துதான் அனுபவத்தை பெறுகிறோம். எங்களுக்கு யாரோ காட்டி தந்து புத்தகங்களை சிலதுகள் வாசிச்சோம். அதுல உள்ள நல்ல விடயங்களை பெற்றுக்கொண்டோம். இஞ்ச தேவ நூல்கள் இதுகளை பாக்க பிள்ளை வளர்ப்பு இதுகளை. அப்ப மற்றும்படி நாங்க தான் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். அனுபவம் பெற்றது மற்ற கொஞ்சம் வளர்ந்தது அப்புறம் இந்த வானொலிகளை கேட்டு பிள்ளைகளை வந்து அந்த அனுபவம் எனக்கு கூட இருக்கு. இதுக்குள்ளால வந்த அனுபவங்கள் கதைக்கிறது அதுகளும் கூட இருக்குது. அதான் நாங்கள் இதுல ஒவ்வொரு கருத்தை பகிர்க்க இனி அடுத்த சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் இந்த விடயங்கள் வந்து கட்டாயமாக அந்த பிள்ளைகளை சின்னல. நான் அதான் யோசிக்கிறேன், மாவை வந்து எடுக்கும் சின்னனில எடுத்து தரையில எல்லாம் கொட்டும். நாங்க என்ன செய்வோம், ஐயோ கொட்டி போடுதலையாண்டு நாங்க பிள்ளைகள் கூட அடிப்போம் சின்னல்ல. ஆனா அது தண்ணியம் போட்டு நாங்க இங்க மேல குழைக்கிறத பார்க்க தானும் குழைக்கும். அப்ப கீழே விட்டுறணும். அப்படி ஒரு சட்டியம் கொடுத்து அதுக்குள்ள ஞாண்டு ஏதோ செய்யட்டும். நான் அப்படி முதல்ல கோவமா இருக்கும். புற பார்த்து நாவே லேர்ன் பண்ணினேன் தானே, பழகினேன். அப்ப அப்படி பொறுப்புகளை விட்டோன்னே இப்ப பார்த்தா கொஞ்சம் பொறுப்பு வரும். ஆனா இந்த சமையல் வேலைகள் தான் நாங்க கொஞ்சம் குறைவாதான் அவையில ஈடுபடுத்தல போறாங்க. நான் அது ஈடுபடுத்தினேன். நான் வேலைக்கு போனா அவ தாங்கள் 3 பேரும். ஆனா எங்கட சோறுகறி இல்ல தாங்கள் சாப்பிட்டுடுவேன். நான் எங்களை செய்வேன். அது சின்ன இஞ்சி யூகேக்கே பழகிட்டேன். அது 3 பேரும் தாங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு ஞாபகம் வச்சுட்டு யார் செய்யறேன் போடுவினம். அவையெல்லாம் நல்ல லிஸ்ட்ல போட்டு இன்றைக்கு நூடுல்ஸ் இன்றைக்கு அந்தந்த சாப்பிடணும். இப்போ நான் சின்ன ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தான் என்னோட இருக்கிற அவ தான் தந்து சாப்பாடு தானே இரவு வந்து தண்டு சாப்பிட்டு தண்டு போவேன். சனி ஞாயிறுல இந்த ஸ்பெஷலா செய்ய மட்டும் சேர்ந்து சாப்பிடுவோம். எங்கட சாப்பாடு மற்றபடிக்கு அவையில் தாங்க சாப்பிடுவோம். நாங்களே இந்த நாளைக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லி அதை இது பண்ணி வச்சா. சரியான ஒரு வித்தியாசமான வளர்ப்பில் அந்த பிள்ளைகளை வளர்க்க நீங்களும் அந்த பழைய ஒரு நல்ல அனுபவத்தையும் இந்த புதிய இதோட இணைக்கும் போது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமா அந்த குழந்தைக்கு அமையும் என்றது உண்மை. மிக்க நன்றி ஜெயமலர், அருமையான கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். நன்றி. வணக்கம் நேவிசக்கா. ஜீவா இதன் சொல்ல போறீங்களா? நில்லுங்கோ நீங்க ஜீவா, டைம் இருந்தா நில்லுங்க. நான் நிக்கிறேன், மெட்டவிய கூப்பிடுங்க. ஆமாம், இதாவை எடுத்துக்கொண்டு நேவிசக்காவை காணையில வந்தா காணையில. சரி, அப்ப நீங்க பேசுங்க நேவிசக்கா. அவ வருவாய் நீங்க. ஜீவா, இப்ப என்னென்றால் இப்ப நாங்க விட்ட தவறு எங்களுக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் செய்த நல்ல விடயங்களை பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்ன நல்ல விடயத்தை நாங்க கொடுத்தோம், இப்ப அவைய அறுவடைய பாக்க சந்தோஷமா இருக்கண்டா என்ன விடயத்தை நாங்க உடனே சொல்லலாம். எல்லோ நாங்கள் தமிழ் அங்கேருந்து புலம்பெயர் வந்தாலும் எங்களோட படிப்பு போயிட்டு சொல்லி அந்த படிப்பை நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தோம். எங்களுக்கு இங்க அரைவாசி பேருக்கு அந்த லாங்குவேஜே தெரியாம தான் இருந்தோம். அந்த லாங்குவேஜ் என்ன இதென்றாலும் அவே அதுல முயற்சித்து கொண்டு வந்த அநேகமாக எல்லாரும் யூனிவர்சிட்டி போற அளவுக்கு எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்வி சூழலும் நல்லா கொண்டு வந்துட்டீங்க. கல்வி சூழல்ல என்ன எங்களுக்கு அங்க அதுதானே போருக்கே காரணமா இருந்த எங்களுக்கு சரியான கல்விகள் துறையில. அப்ப நாங்களும் நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரங்களில எங்களுக்கு கிடைக்காத நிறைய விடயம் இவைக்கு யூனிவர்சிட்டிகள் இதுகள் எல்லாம் அந்த திறந்து விட்ட பல்கலைக்கழகங்கள் மாதிரி எல்லாம் இருந்தது. அப்ப இவைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது. அதுக்கு
கல்வி சூழல்ல எல்லாரும் நல்லா எல்லாம் வளர்த்திருக்கிறாங்க. நல்ல மற்ற என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லா தான் விட்டு வளர்த்திருக்கிறோம். entertainment. என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவை என்ஜாய் பண்ணியிருக்கணும். எங்களை விட வேற நாடுகளுக்கு கூட போயிருக்கணும். நிறைய நாங்கள் போயிருக்கிறோம். போகையில நாங்க வந்த காலத்துல இப்ப எல்லாருக்கும் விசா இல்ல அப்படி இப்படி இல்லாம எல்லாரும் இருந்துதான் வந்த ஆக்கள் என்ன மற்றவை. நிச்சயம். அப்ப வரைக்குள்ள நாங்கள் அந்த இது போகையில மற்ற அப்ப வந்து கண்ட்ரிஸையும் நாங்க தெரிஞ்சு கொள்ற தன்மையும் குறைவு. இப்ப யூடியூப் இதுகள்ல வந்தபடியே அவைக்கும் அது ஈஸியா இருக்குது. நிச்சயம். இனி அவைய படிச்ச துறைகள் சார்ந்த இதுகள்ல ஆய்வுகள் தேடல்கள் அப்படி போயும் அவைய கற்றுக்கொள்வதனால அவைக்கு ஈஸியா இருக்குது. அது ஈஸியா இருக்குது. ஆமா, நாடுகளுக்கு மிக சரியான சுலபமா போயிடும். நல்ல ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறோம். Freedom, ஃப்ரீடம் ஆமா. கொஞ்சம் கூட கொடுத்திருக்கிறோம் என்று நான் நிச்சயம், நினைக்கின்றேன். இல்ல அந்த விடயத்துக்கு நாங்களும் ஆசைப்படணும். எங்களுக்கும் உலக நாடுகள் பார்க்க அங்க இருக்க ஆசை பிள்ளையே அண்ணாந்து பாப்பமா நகர மாட்டோம். அப்ப இங்க வந்துதான் நாங்க பிள்ளைனுக்கு வந்தது முதல் அப்ப அவர்கள் இப்படி அனுபவிக்கிறது நல்ல. அப்ப எங்கட அறுவடைய பாக்கல இப்ப அவர்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போறத பாக்க எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. மற்ற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் என்ன இப்ப அவைக்கு வேலை இல்லாட்டாலும் நாங்களாவது யாரையாவது பிடிச்சு நாங்கள் அதுல அப்படி எல்லாம் சரி அதுகளுக்கு அந்த புத்தியே வராது. நேரடியா அப்ளை பண்ற புத்தி தான் வருது என்ன அவைக்கு. ஏர் மூலமாவோ அந்த இதுல போற பழக்கம் அவைக்கு வர்றது குறைவே ஆயிருக்கு. இல்ல நான் கேக்குறேன், நாங்கள் அப்படித்தான் அவைய அப்ளை பண்ணித்தான் போக வேணும். நீங்க சொல்றது வந்து இப்ப லண்டன்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆகட்ட சொல்லி அப்படி இப்ப அக்கௌண்டன்சி வேலையெல்லாம் முதல்ல வந்து இப்ப அப்ளை பண்ணி கிடைக்காது. அப்ப இதுகள் என்ன செய்யுங்க ஒரு வாலண்டியரா போய் வேலை செய்தாதான் கிடைக்கும். அநேகமான பேரண்ட்ஸ் வந்து எங்களோட வாலண்டியர்ஸாக அனுப்பி வாலண்டியர்ஸா எடுக்கணும். அங்க போய் 6 months வேலை செய்துட்டு வேற இடத்துல வேலை செய்யக்கூடியதா இருக்கு. பிள்ளைகளையோ பெற்றோரோ இங்க அப்படி இல்ல. இங்க வந்து அவர்கள் தான் சூஸ் பண்ணி எடுப்பாங்க. எங்களுக்கு நாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க மேக் பண்ணி கொடுத்திருக்கோம் எத்தனையோ பேருக்கு. இல்ல அது லண்டனை பொறுத்தளவுல ஆங்கில மொழியா இங்க வந்து முற்றுமுழுதா எங்களுக்கு தெரியாத ஒரு மொழிக்கு தானே இருக்கிறோம். ஆங்கில மொழி அங்க வந்தபடியா உங்களுக்கு எங்களுக்கு அங்கேயே அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சபடியா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் லண்டன்ல. ஆனா இங்க வந்து நாங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணு அவையதான் அப்ளை பண்ணி அவையதான் இன்டர்வியூக்கு போய் அவையதான் எடுப்படுறது. இங்க வந்து அப்படிதான் 90% போனாலும் அந்த இப்ப ஒரு இது வேணும்னு சொன்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வேலைக்கு போகல. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கவுண்டிங் ஃபர்ம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. கூட பேர் கேட்பினோம் இப்ப உங்களோட அக்கௌண்ட் யாரு இப்படி மகனுக்கு வேலை எடுத்து கொடுப்பீங்களோ மகளுக்கு வேலையை ஏதாவது கேட்டு செய்யணும் சொல்லி நிறைய கேட்பினோம். அப்ப நாங்களுக்கு சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறதை இப்படி அவையிட்ட கேட்டா ஓமன்னு சொன்னா போய் 6 months அவ அந்த வேலை எடுத்துக்கொண்டு அப்படியான இதையும் நாங்களே இல்ல உங்களோட காலங்கள் நல்ல. எங்கட இங்க நாங்க வந்த காலத்துல எங்களுக்கு அப்படி பிள்ளைகள் இப்பதானே வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள். முதல் ஆரம்பத்துல 12ஆம் வகுப்புக்குள்ள போய்க்க அவர்கள் தான் தேடி சின்ன வேலைகள் எடுத்து செய்தவையோடைய எங்களுக்கு உதவி இல்லை. ஆனா இப்ப எங்கட மகள் வந்தா போல மகளே சில பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறாள். அப்படி இருக்கு சின்ன வேலையால. அந்த எங்கட இது இந்த மொழி கஷ்டத்துல எங்களுக்கு தெரியல இந்த பியமா என்ன இதாண்டு அப்படியானது. அது நல்லது. லண்டனை பொறுத்த அளவுல ஏற்கனவே பெரிய வந்தவர்கள் ஆமாம் இருக்கணும். அதுல ஒரு வழிகாட்டி உங்களுக்கு இருக்கு. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஈவா. அருமையான தகவல்கள். நேவிசக்கா வணக்கம். வணக்கம். என்ன சுணக்கம் வந்துட்டு போட்டீங்களா? சரி வாங்க. மற்ற பக்கத்தால கேட்டுக்கொண்டு சவுண்ட் இல்லாம போயிட்டு டெலிபோன்ல இருக்கும். இத பாத்தீங்களா? என்ன சார்ஜ் இல்லாட்டியும் அப்படி இருக்கும். இங்க என்னுடைய 5ல நிக்குது. ஆமா சொல்லுங்க. தலை கொண்டு கொடுத்துருக்குறீங்க. பிள்ளைகள் எதிர்நீச்சல் போட முடியாம ஏன் இருக்குது, பயந்துகள் இருக்குது, எதிர்நீச்சல் போட துணிச்சல் இல்லாத பிள்ளைகளா விளையாடுதுன்னு சொன்னா இந்த காலத்துல இந்த கால சூழ்நிலையில பெற்றோர்களும் புலம்புறார்கள், பிள்ளைகளும் பிள்ளைகளை நினைச்சு பெற்றோர் விளம்புறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய அந்த கஷ்டங்கள் அதுகள் எதிர்கால பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சு பெற்றோர் விளம்புறாங்க. ஏன்னா இந்த கால சூழல் அப்படி. நாங்க வந்த காலங்கள் இப்படி இருக்க இல்லை. இந்த மாதிரியா இருக்கையில பிள்ளைகளும் அவர்கள் படிக்கிற நிலைமை இங்க வந்தே படிச்சார்களா. அந்த பிரெஞ்சு முதல் கொண்டு இங்கே வந்தே அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து பெரிய எங்கள் மூத்தவர் வந்து 18 வயசு இங்கே வரும்போது அந்த 18 வயசுலேருந்து அதுக்கு பிறகு வந்த 3 பிள்ளைகள் தான். அவர்கள் இங்கே வந்து வந்தே இந்த மொழியை கற்று அப்படிலாம்
அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போய் கொண்டிருந்தோம். வேற வருமானங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ ஜீவா சொன்ன மாதிரி வருமானங்கள் இல்லை. நாங்கள் ஒரு சூட்கேஸோட தான் இங்கே வந்தோம். நாங்கள் ஆமா நிச்சயம். சூட்கேஸோட வந்து இங்கே நாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளை அங்கே இந்தியாவில் விட்டுட்டு வந்து, ஒரு மகன் தான் என்னோட வந்தவர். பிள்ளைகளை இந்தியாவில் விட்டுட்டு 2 பிள்ளைகளை விட்டுட்டு இங்கே வந்தது, அங்கே ஹாஸ்டலில் விட்டுட்டு. அப்போ இங்கே நாங்கள் 2 பேரும் உழைச்சோம். உழைச்சி அவர்களை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எடுத்தது என்ன. என்னுடைய இந்த கஷ்டத்தை என் 3வது மகன் மட்டும் உணர்ந்தார். அவர் என்னோடயே இருந்தார். அப்போ நாங்கள் வேலைகளுக்கு போகிறது, ஹோட்டல் வேலை தெரியும் தானே, ஹோட்டல் வேலைகளுக்கு போனால் அப்படி கஷ்டப்பட்டு ரூம் கிளீன் செய்வது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வேறு என்ன செய்வது, எங்களோட டிரைவர் வேலைக்கு போயிட்டார், நான் ஹோட்டல் வேலைக்கு போயிட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த பிள்ளைகளை இங்கே எடுத்து பிள்ளைகளை நாங்கள் இங்கே படிக்க வச்சோம். படிக்க வச்சு பிறகு வந்து அங்கே வந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அந்த அந்தந்த வகுப்பில் சேர்த்துட்டார்கள். உதவிகள் மூலம் சேர்த்துட்டு வந்த வச்சு பிள்ளைகள் எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தார்கள் அந்த நேரத்துல. ஆமா, அங்க இருந்து வந்த பிள்ளைகளா அந்த உணர்வு அது ஓகே. ஏனண்டா இங்க இருக்கிற பிள்ளை இங்க சுதந்திரமா எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்ததுனாலதான் அந்த பொறுப்பு தெரியாம இருக்குதோன்ற ஒரு கேள்வி இருக்குது. கொடுத்தாலும் பெற்றோர்ல தான் அது பிள்ளைன்னு நான் சொல்லுவேன். பெற்றோர் தான் பிள்ளை என்ன சொன்னா இல்ல. இப்ப என்னண்டா நேவிசாக்கா, ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டி போய் 6 மாதத்துல விட்டுட்டு வந்துட்டுது. திருப்பி இன்னொரு கோர்ஸுக்கு போய் அதையும் விட்டுட்டு வந்து இப்ப 3வதுக்கு போதான். அப்ப அந்த பொறுப்பு அதை ஒன்றை எடுத்த நீ அதை பொறுப்ப ஏன் அந்த பிள்ளை விட்டுட்டு வருது? காலத்தையும் நேரத்தையும் பாருங்க, பணச்செலவையும் பாருங்க. அந்த பிள்ளை 4 வருஷம் எவ்வளவு இழந்துட்டு பாருங்க, எவ்வளவு 1.5 வருஷத்தை இழந்துட்டுது. 1 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த கோர்ஸுக்கு போகணும். அந்த பிள்ளை விருப்பம் இல்லாட்டி அடுத்த கோர்ஸுக்கு போகணும். இந்த காலம் நேரம் அதுக்கு செலவழிக்கப்பட்ட பணம் எல்லாத்தையும் அந்த பிள்ளை விரயமாயிட்டுது. ஏன் அப்படி விரயமாக்கிச்சு? ஒரு உறுதியான மனம் இல்லாததால, சரியா சொன்னீங்க, உறுதியான மனம் இல்லாததால, குடும்ப கஷ்டத்தை உணராத பிள்ளை, தாய் தகப்பல அந்த கஷ்டத்தை உணராத பிள்ளைதான் அந்த உறுதியிட நிச்சயமற்ற ஒரு மனதோட ஒன்றில் என்ன படிக்கும் போதே அந்த பிள்ளை மனசுல திட்டமா நினைக்கலாம் தானே, நான் இதுக்குத்தான் போக போறேன், இந்த படிப்பு தான் நான் போக போறேன்னு சொன்னா அதே மாதிரி அந்த பிள்ளை படிச்சா பள்ளிக்கூடத்துலயும் ஆசிரியர் சொல்லுவா, உனக்கு இதுதான் தகுதி, இந்த வேலைக்கு தான் நீ போகலாம், உன் படிப்பு திறமை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை உறுதியாக நின்று அந்த இதுக்கு போகலாம். அது அந்த பிள்ளை போகாதுன்னா நான் எப்படி போனாலும் என்ன அம்மா வருவேன், அம்மா காசு தருவா தானே சொல்லி. ஆனா பிள்ளைகள் வந்து படிக்கிற நேரத்திலேயே உழைக்க போக வேணும் கட்டாயம். நிச்சயமாக ஒரு வேலையை போனா தான் தங்களுடைய செலவுகளுக்கு என்ன தாய் தப்பன் கஷ்டப்படும் போது தாய் தப்பனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய செலவுகளுக்கு அவர்கள் உழைக்க போனா தான் அவர்களுக்கு ஒரு அந்த பெருமை, காசுடைய அருமதி இருக்கும், பெருமை, அந்த உழைப்புடைய கஷ்டம். அதுவும் விட மாட்டீங்களே, நல்ல காசுள்ள பெற்றோர் இந்த பிள்ளை அப்படி போக வேண்டாம். அது ஒரு பிள்ளை ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போக ஆசைப்படுது, தனக்கு இப்படி அந்த கிணறு இப்படி வச்சு கொண்டு போறதை தான் செய்து பார்க்க வேணுமா, அது குழந்தைக்கு ஆசை இருக்கு சின்னங்களுக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஐயோ ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை செய்யாத, அந்த மனம் பேருந்து உனக்கு வந்து நீ ரெஸ்டாரண்ட்லயே வேலை செய்து போடுவேன் என்று அந்த தாய், அந்த அறியாமையான அந்த தாய் எனக்கு முன்னாடியே சொல்லுது. அந்த பிள்ளைக்கு ஆசை, ஐயோ டீச்சர் எனக்கு இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு போக ஆசை, சரி விடுங்கோவன் அதை ஒரு போய் ஒரு கொஞ்ச நாளே செய்து பார்க்கட்டேன். அதையும் அந்த பெற்றோர் அனுமதிக்கல. என்ற மூத்தவர் அவர் வந்து படிக்கும்போது ஸ்டாஸ்பர்க்ல இங்க 100 கிலோமீட்டர் யூனிவர்சிட்டி எல்லாம் போய் படிச்சார். நாங்க அவருக்கு எந்த விதமான காசும் கொடுக்கல. அவர் என்ன வேலை செய்தார் தெரியுமா, சொல்லி ஹோட்டல் இருக்கு தானே, அதுல பிளாஞ்சிங் வேலை, பீங்காங்கப்ப கழுவுற வேலை செய்தார் ரெஸ்டாரண்ட்ல. இரவில போய் கல்வி போட்டு யூனிவர்சிட்டிக்கு போறாரு. என்ன அப்ப அவர் அந்த காசு அவருக்கு படிப்புக்கு காசு தேவை, இருக்கிற ரூமுக்கு காசு தேவை. அப்படி கொஞ்சம் பிள்ளைகள் நேவிசாக்கா, இப்ப எங்கட பிள்ளைகள் நாங்க ஒரு சதங்காசம் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாம் அதுகள் தாங்கள் யூனிவர்சிட்டிலேயே வேலை செய்து அந்த காசையும் எடுத்து அங்க யூனிவர்சிட்டி காசையும் எடுத்து படிச்சுட்டு பிறகு தாங்களாயே கட்டினோம். 10,000 euro 5 வருஷம் மாஸ்டர் செய்து முடிச்ச உடனே 10,000 euro இங்க கட்டணும் ஜெர்மனி. அதை அவை எடுத்தினோம்னா மாதம் 600 ரூபாய் எடுத்தா அந்த காசே அதில் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் காசா சேர்த்து போட்டு அது மாதமும் கட்டலாம் ஜாப் எடுத்தா பிறகு. ஆனா அப்படி கட்டினா நீண்டு போடுமாட்டா அதில் உடனடியாகவே 7,000 euro கட்டுங்க. 10,000 கட்ட வேண்டியது உடனே கட்டுறாண்டா 7,000. ஓகே, சில பேர் மாஸ்டர்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த 2 வருஷத்தையும் கழிச்சு விடுவினோம். 2,000 euro நீங்க கட்ட தேவையில்லையா? அப்படி வசதி இங்க இருக்கு. நான் 1% பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பேரண்ட்ஸின் வருமானத்தை பார்த்துதான் அந்த டியூஷன் ஃபீஸ் குடுப்பினம் 9,000 pounds ஆகும். அது ஃப்ரீ குடுப்பினமா இருக்கும்.
மற்ற மெயின்டெனன்ஸ் காசு வந்து நாங்கள் எங்களோட வருமானத்தை பார்த்து அதுக்கு டொப் அப் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா ஆமா இப்ப நீங்க கிளைம்ல இருந்தா 9,000 உங்களுக்கு அப்படியே வரும், அந்த மிச்ச காசும் அப்படியே வரும் சாப்பாட்டுக்கும் இதுக்கும். ஆனா அந்த சாப்பாட்டுக்கு வரது அவைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, மினிமம் சாப்பிட்ற அளவுக்கு தான் கொடுப்பாங்க. மற்றும்படி நாங்கள் அதுக்கு இப்ப அவை எவ்வளவு குடிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிச்ச காசு கொடுக்க வேண்டி வரும். இங்க வந்து 750 குடுக்குறாங்க இப்ப ஒரு பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ். சரியா? அதாவது நீங்க அந்த ஸ்பாவ் இதாண்டு சொல்றது இங்க அதை எடுத்தால் நீங்கள் பின்னால கட்டத்தான் வேணும். ஆனா அந்த குறைஞ்ச வட்டி பெருசா இல்ல, உடனடியா கட்ட. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி எங்களோட வருமானத்தை பார்த்து சில பிள்ளைகளுக்கு 500 கிடைக்கும், சில பிள்ளைகளுக்கு 400 கிடைக்கும். எவ்வளவு உழைக்கணும்ன்றதை பொறுத்துதான் பிறகு எடுப்பாங்களவே இதுலயும் இருந்து. சில நேரம் பேரண்ட்ஸ் நல்ல ஜாப்ல இருந்துச்சுன்னா இந்த காசு தேவையில்லை, அவை தனியா செமிஸ்டர் காசை மட்டும் பே பண்ணினா சரி. செமிஸ்டர் ஒவ்வொரு 6 மாதம் உங்களுக்கு லண்டன் கூட தானே பே பண்றது அது கவர்மெண்டே கொடுக்கும், எல்லாருக்கும் இனிமா கொடுக்கும். அந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது அந்த படிப்பு செலவு 9,000 முந்தி ஃப்ரீயா இருந்தது அந்த காலத்துல. இப்பதான் அது வந்தது 9,000. அது வந்து அவைய குடுப்பினும் யாருக்கண்டாலும். அது வந்து எங்களோட உழைப்பு இவ்வளவு இதுன்னு பாக்குறேன் இல்ல. அங்க போய் இருக்கிறதுக்கு ரூம் ரெண்ட் இருக்கு தானே, ரெண்டும் சாப்பாட்டு காசுக்கு தான் எங்களை பாக்குறது. இவ்வளவு நாங்க கொடுப்போமோ அதுக்கு பிறகு மிச்சத்தை தாங்கள் கொடுப்பாங்க. எங்களோட சம்பளத்தை அது ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் எங்களோட என்ன நம்பரை போடாத ஆட்டோமேட்டிக்காவே அவங்களே கால்குலேட் பண்ணி எல்லாம் அனுப்பிடுவாங்க, நாங்கள் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. ஓகே ஓகே. அப்ப நேவிசக்கா உங்களோட பிள்ளைகளும் எடுத்தவையா அந்த காசு? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் பரிசுல இல்லையே. பரிசுல இங்க இல்ல. எங்களோட மகள் வந்து 18 வயசு மட்டும் அவ படிச்சா எங்களோட, இங்க இருந்தா 18 வயசு மட்டும் இங்க. அவ அந்த எடுபட்டா அந்த ஆர்கிடெக்ட் அந்த எக்கோளுக்கு எடுபட்டா. அது பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் எடுபட்டா. அப்ப அவங்க அந்த எங்கட கேட்டகரி வந்து பென்ஷன், நாங்க பென்ஷன் தாய் இந்த பென்ஷன் என்றபடியால பென்ஷன் அவன் 18 வயசுக்கு வந்தது. அப்ப பென்ஷன் அவளுக்கு அந்த இதெல்லாம் உண்டுங்க. அவள் ஃப்ரீயாக தான் அந்த ஸ்கூலில் அவள் படித்தா. அவளுக்கு ஒரு காசு கட்ட. ஆனால் அந்த செலவுகள் எல்லாம் வேணும். தவக்கு அவள் இருக்கிற வீட்டு செலவுகள் எல்லாம் நாங்கள் தான் கட்டணும். சாப்பாடெல்லாம் ப்ரைவேட் தான். அந்த படிப்புக்கு மட்டும் அது ஃப்ரீ. அவள் சேர்க்கறது நாங்கள் கட்டினது நம்ப மாட்டீங்க €2 மட்டும்தான். €2 அந்த அவளை ஸ்கூலில் சேர்த்ததுக்கு. அந்த பரிசில் இருக்கிற அந்த ஸ்கூல் இல்ல, நான் யூனிவர்சிட்டியை சொல்றேன். யூனிவர்சிட்டி தான். அது யூனிவர்சிட்டி பெரிய எக்கோல். இந்த ஆர்கிடெக்ட் அந்த பொறியியல் துறை அந்த இதுக்கு அவசியம். அப்படியே அப்புறம் அந்த துணிச்சல் ஒன்று இருந்ததாலதான் அந்த பிள்ளைய 18 வயசுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கனியில போய் அங்க இருந்ததும் படிச்சதும் துணிச்சல் ஒன்று அந்த பிள்ளைக்கு இருக்க வேணும். டிரைவிங் பழகினது துணிச்சலோட அந்த 18 வயசுக்கு முன்னாடி டிரைவிங் எடுத்து லைசன்ஸ் எடுத்தது அதெல்லாம் துணிச்சல். அது நாங்கள் அந்த அவர்களுக்கு அந்த துணிச்சல் எந்த விதமான இதுவும் இல்லாம அவர்களையே பழகணும். அவர்களுக்கு கஷ்டத்தை உணர்த்தி, எங்கட கஷ்டத்தை உணர்த்தி, காசு எங்கிட்ட கணக்கே இல்லை. ஏன் பெற்றோர் இந்த காலத்து பெற்றோர் ஏன் கணக்கு எங்கிட்ட காசு இருக்குன்னு ஏன் ஆடம்பரமா அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இந்த பிள்ளை அதை போல அந்த பிள்ளைய போல இன்னும் இதை போல நல்லா போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெற்றோரால தான் இந்த பிள்ளைகள் பலவீனமாக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக ஜேமலர் ஹொலண்டில காசு கொடுப்பாங்களே படிக்கிறதுக்கு. அதுக்கு அதை சொல்லத்தான் இப்ப வந்தேன்னா, நீங்க வந்து இப்ப நேரடியாவே நீங்க பாஸ் பண்ணி அப்படியே போய் யூனிவர்சிட்டிக்கு எடுபட்டால் முதல் 6 வருஷத்துக்குள்ள நீங்க டிப்ளமா காட்டி டிப்ளமாவும் மாஸ்டரும் செய்யலாம், இதுவும் செய்யலாம், பேச்சுலர் ரெண்டும் செய்து அந்த முதல் 6 வருஷத்துக்கு முடிச்சால் அவ எல்லாம் ஃப்ரீ. ஒரு காசும் திருப்பி கொடுக்க தேவையில்லை, அவங்களே எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவ கிட்ட ஃபெயில் விட்டா 6 வருஷத்தை தாண்டினா அப்ப வந்து கொடுக்குற காசு எல்லாம் கட்டணும். எல்லாம் கட்டணும், எல்லாம் முதல்ல இருந்தே கட்டணும். எல்லாம் ஃபெயில் விட்டால் அவ கட்டின அவ்வளவு காசும் அவர் திருப்பி கட்டணும். வட்டி இல்ல, நான் காசு கட்டணும். ஆனால் அப்படியே அந்த இதுக்குள்ள டிப்ளமா எடுத்துட்டால் எல்லாம் ஃப்ரீ. மற்றவ வீட்டுல இருந்து போனபடியா வீட்டு காசு அதுல அவங்களுக்கு கொடுக்கல, மற்றபடிக்கு அந்த யூனிவர்சிட்டி காசு ஃபுல்லா அவங்களே கொடுத்தவங்க. அப்ப இவங்க கட்ட தேவையில்லை. எங்களுக்கு படிப்பை பொறுத்தவரையில பிள்ளைகளுக்கு தொடக்கத்துல இருந்த ஆரம்ப பாடசாலையில இருந்து யூனிவர்சிட்டி மட்டும் ஃப்ரீ தான். புத்தகங்கள் என்னன்னா எல்லாமே ஃப்ரீ தான். புத்தகங்கள் இப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்தா சில புத்தகங்கள் அது சிலது வேண்டி இருக்கணும். ஆனா இப்ப அவங்க இந்த கம்ப்யூட்டருக்குள்ள வந்து எல்லாம் அதுக்குள்ள இதுன்றபடி அதுவும் இதாத்தான் கொடுத்தது. அது 1-2 பெருசா எல்லா புத்தகம் இல்ல, சில இதுகள் தான் வேண்டது, மற்றபடிக்கு பெருசா இல்ல எல்லாம். ஆனா உண்டு தாய் தகப்பன் சம்பளம் பார்ப்பான், அது கூடுதலா இது இருந்தால் அது குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு அது 40 லட்சம் 40,000 தாண்டி நிக்கணும். அது வருஷ வருமானம் கூடவா இருந்தா தான் அது குறையும், மற்றபடிக்கு
ஃப்ரீயா தான் கொடுப்போம். இங்க சில மிக்க ஆட்கள் நன்றி, பெற்றோர் மிக்க தானே நன்றி. ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு பிரைவேட்டா 32,000 ஈரோ கட்டி தான் அவரை படிக்க வச்சது. 32,000 ஈரோ பாருங்க. ஆமா. அவரை படிக்க வச்சாங்க இங்க. நாங்க இல்ல. ம். இங்க படிக்க வச்சிருக்காங்க. அப்படி அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு நல்ல நிலைமையில இப்ப நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி படிச்சு நல்லது, நல்லது. நல்ல வேலை மிக்க செய்யறாரு. நன்றி, மிக்க நன்றி. பிள்ளைகளை நாங்க துணிச்சலோட அதான் அந்த துணிச்சலுக்கான உந்து சக்தியையும் அந்த பிள்ளைன்ற கையில விடக்கூடிய அளவுக்கு வளர்க்கறதா அந்த பெற்றோருன்ற இது. அந்த ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி நீ இப்படி செய்யலாம், இப்படி முயற்சி செய், அப்படியான ஒரு அன்பு வார்த்தை அல்லது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற விடயத்தை மட்டும் சொன்னாலே போதும் அதுகளுக்கு. ஏனால் மிச்சம் முழுதும் சொல்லுங்க பிள்ளைகள் நம்பிக்கை இல்ல விளங்குதா பயம் நம்பிக்கை ஐயோ என்ற பிள்ளை கெட்டு போயிருமோ அங்க போயிருமே நல்லா படிக்கிற பிள்ளை ஏன் கெட்டு போகுது படிப்புலதான் நினைச்சிருக்கு அந்த பிள்ளை மற்றபடி அதோட வயசு வந்தா அது மாற்றங்கள் வரும் தான் சூழல் மாற்றம். ஆமா படிக்கிற நேரத்துல பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு சான்ஸ் இல்ல நல்லா படிக்கிற விட நீங்க துணிவை கொடுங்க பெற்றோர் துணிவை கொடுங்க உங்களோட கஷ்டத்தை காட்டுங்க அப்ப சிறப்பான பிள்ளையா வரும் நல்லது நல்லது உண்மையா எல்லாரும் நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றபடியா நாங்கள் வடிவா சொல்றோம் நானபடியா அந்த இளம் சமுதாயம் அதை பின்பற்றலாம் நினைக்கிறேன். எங்கடையில ஒரு சின்ன துளிகளாகவது அவர்கள் எடுத்து அந்த ஒரு துணிவை தன்னம்பிக்கையை கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கு கொடுக்க இல்லைண்டில இளம் பிள்ளைகள் தாங்கள் தான் பழக்கணும் அம்மம்மா வளர்க்க கூடாது என்று தாங்களாயும் செய்யுதுகள். ஆனா சரியான செல்வத்தை கொடுக்குதுகள். அதான் இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைகள்ல சில பிள்ளைகளை பார்க்க ஒரு துணிஞ்சு சிலவற்றுக்கு வருதுகள் அப்படியே அம்மாவை கட்டி பிடிக்கிறது இதன்றது நலிஞ்சோண்டு அந்த பிள்ளைகள் சில துணிவா கையொத்துங்கோ யார் செய்ய போறீர்கள் சின்ன கேட்டா ஒண்ணும் பேசாம இப்படியே இருக்குது. என்ன சொல்லுங்க பாப்போம் அது தமிழ் இப்ப நீங்க தமிழ் டீச்சரா இருந்தா நீங்க நன்வதை சொல்றீங்க பிள்ளை இந்த மொழியில இருந்த பிள்ளைக்கு அந்த மொழியில நல்ல இது இருக்கு. தமிழுக்கு வந்து பெற்றோரும் தமிழ் கதைக்காம இருந்து அந்த பிள்ளை உங்கள்ட்ட வந்துச்சேன்னு சொன்னால் அதுக்கு எல்லாமே இதாத்தான் இருக்கு. சிம்ம சொப்பனமா தான் இருக்கு. மாற்றமா இருக்கு. அப்ப அதான் சொல்லிருக்கு டொச்சில செய்யுது இதிலும் தெரியாத கேட்கலாம் அது வேற. ஆனா துணிஞ்சு வருது இல்லையே. என்னடா பிள்ளைக்கு தமிழ் அடிப்படையே தெரியாது. வீட்லயும் பெற்றோர் தமிழ் கதைச்சு நல்லா பிள்ளைக்கு தமிழ் கதைக்க வந்தா பிள்ளை படிவா வந்து கதைக்கும். அப்ப சில எனக்கு நானும் அனுபவிச்சிருக்கேன். அந்த பிள்ளைகள் இப்ப வர பிள்ளைகள் வீட்டுல தமிழே கிடையாது. ஒரு சொல்லு கூட தமிழ் தெரியாம வரையில பிள்ளை வந்தோன்னா ஒதுங்கித்தான் இருக்குது. அது நெதர்லாந்துல கதைக்க விட்டு அந்த மாதிரி கதை கொண்டு போகுது. காரணம் அதுவும் பெற்றோர் தான். பெற்றோர் அந்த சின்னல இருந்து பிள்ளைகளுக்கு அந்த தமிழ கதைக்க வீட்டுல சும்மா கதைச்சாலே காணும் கதைச்சாலே காணும். அந்த பிள்ளைக்கு விளக்கம் இருக்கு. இப்ப கதைச்சாலே விளக்கம் இருக்கு. அப்புறம் எழுத்து பிள்ளை பிடிச்சிரும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தா. ஆனா நான் அப்ப நினைச்சேன் இப்ப டச் பள்ளிக்கூடத்துல நல்லா செய்கிற பிள்ளை தமிழ் பள்ளிக்கூடத்திலும் அது மொழிய கற்க வேணும் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செயற்பாடுல துணியலாம் தானே. அது பெற்றோருடைய ஊக்கம் காணாது. வீட்டுல தமிழ்ல பிள்ளைகளோட கதைச்சால் பிள்ளை அங்க வந்தோட பிள்ளைக்கு எல்லாம் விளங்கும். நீங்க கதைக்கிற தமிழ் எல்லாம் பிள்ளைக்கு விளங்கும். அப்ப பிள்ளை செய்யும் படிவா இது ஒண்ணுமே விளங்கா வந்தோடனே பிள்ளைக்கு ஒண்ணுமே என்ன செய்யறன்னு தெரியாம இருக்குது பிள்ளை அங்க வந்த உடனே. ஏன்னா பெற்றோரும் வீட்டுல தமிழ் நாங்களும் அங்க இருந்து வந்தபடியா தமிழ்லயே கதைச்சு பிள்ளைகளை கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம். இப்ப இங்க இருக்கிற பிள்ளைகள் தமிழ் கதைக்கிறது குறைவு. ஏன்னா அவர் 2 பேருமே நெதர்லாந்துல கதை கேட்க பிள்ளையும் அதைத்தான் பிடிக்கும். அதுதான் ஒரு காரணம். வித்தியாசமான சூழ்நிலையில பிள்ளை வளரும் தத்தளிப்பு இருக்கும். நன்றி நேவிதா. கோசலா ஞானம் இணைந்து கொண்டு அவரோட நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். வணக்கம் கோசலா. இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம் வாங்கோ. நல்ல ஒரு தலைப்பு தான். சொல்லுங்க உங்களோட கருத்தை. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது தானே நகுலா? ஐயா பாருங்க. சரி வாக்குறேன் தெரியும் தானே. அப்ப 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பிள்ளைகளும் திறமையும் துணிவும் தன்னால வரும். எங்களுக்குள்ளேயே 5 பேருக்குள்ள எங்களோட தங்கச்சி ஒரு ஆள் இருக்காள். அவ்வளவு சும்மா ஆம்பளை தங்கச்சின்னு தான் சொல்றது. அந்த அவ்வளவு துணிவு. அதே நேரத்துல எனக்கு எல்லாம் துணிவுன்றதே கடுகளவும் கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. சும்மா கொஞ்சத்துக்கே பயந்து நிக்கிறதால மற்ற எடுத்து போட்டு உழக்கக்கூடியதாகவும் இருக்கும். என்ன அப்படித்தான். அப்ப இன்னொரு பக்கம் பயந்தால் ஆக்கள் போட்டு நசிச்சு போடுவேன் நம்ம என்ன. அதுதான் அது. அப்ப அப்படித்தான் சில பிள்ளைகளுக்கும் அந்த பயன்தான் காரணம். துணிவை கொண்டு வர முடியாம இருக்கும். கொண்டு வர முடியாமல் தவிக்கிறது அந்த பிள்ளைகள். சரி நீங்க கஷ்டத்தை காட்டாம இருக்கிறீங்களே அதான் பிள்ளை. நீங்க எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அவே
சந்தோஷமா இருக்கணும் என்றதை மட்டும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதால அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்க தான் குட்டிச்சு வராகுறீங்க. இல்ல நான் என்ன பொறுத்தளவுல நான் கண்டு கொண்டது, நான் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாம நானே எல்லாத்தையும் செய்து கொண்டு போனான். அதுதானே அம்மாண்ட அதுதான் எல்லாத்தையும் செய்து கொண்டு போறது. போகுது. ஒரு நாள் சமைச்சிருக்க மாட்ட புள்ள இன்றைக்கு அப்படி சமைக்குது. அப்ப என்னன்னு சொல்றது? அது தனக்குன்னா சுழாகு எனக்கு மற்றது துணிவு, அந்த பிள்ளைக்கு துணிவு. நிச்சயம் தாங்கெல்லாம் செய்யணும்ன்ற நில வரையெல்லாம் செய்யணும். ஆனா எல்லாத்தையும் எங்கள் மூலம் கற்றுக்கொண்டிருப்பினோம், மறைமுகமாக கற்றுக்கொண்டிருப்பினோம். கொஞ்சம் தெரியத்தான் வேணுமா? மறைமுகமாக கற்றுக்கொண்டிருப்பினோம், அப்படியே செய்வார்கள். அப்ப பிள்ளைகளுக்கு துணிவை நாங்கள் துணிவை கொடுத்து வளர்க்க வேணும். நிச்சயம் பிள்ளைகள் பயந்த சுபாவம் இருக்கிறவண்டாவே அப்படியே விடவும் கூடாது. ஆனா அவர்களுக்குள்ள சுபாவம் அது வளர்ந்து கொண்டேதான் போகும், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த பயந்த சுபாவம் இருக்கிற பிள்ளை பயந்த சுபாவமாகவே இருக்கு. இல்ல அத மாத்தலாம். அதாவது உளவியல் காரணங்களால தன பேரை பார்த்திருக்கிறேன். அந்த மாத்துறது ஒரு ஆம்பளை பிள்ளை கூட ஒரு வாகனம் ஓடுறது கூட பயந்த சுபாவமா இருக்குது. அப்ப அது என்னட்ட மாத்துறதான்னு சொல்லி எனக்கு தெரியல. சில பிள்ளைகள் அப்படித்தான் சரியான பயந்து ஒரு முன்னுக்கு வர மாட்டினம், மேடைக்கு வர மாட்டினம், அல்லது சாதாரண மக்களோட கதைக்கமனுங்கிற தாங்களாயே ஒதுங்கி கொள்ளுறதுனா தமிழரிடம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கட தமிழக அது உண்மை, தமிழரிடம் நிறைய இருக்கிறோடைய காரணம் என்னன்னா அந்த பெற்றோர்கள் அப்படி இருந்து வளர்ந்ததால அந்த பிள்ளைகளும் அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு வளர்றார்கள் தான் நான் நினைக்கிறேன். இல்ல நாங்களும் துணிவா தான் இருக்கிறோம். சில நேரம் ஒரு நீங்கள் இல்ல நானும் துணிவா இருந்தாலும் சில நேரம் இப்ப ஜெர்மனாக்கள் ஒரு செயற்பாட ஒரு பல்லு டாக்டர்கிட்ட போய் இந்த பல்லு கொண்டு போட வேணும்டா அவ அதை காட்டல எனக்கு. அப்ப நானும் அதை கேட்காம விட்டுட்டு பிறகு எல்லாம் செய்து முடிச்ச உடனே அவ சொன்னா இது வச்சது இதுக்கு இவ்வளவு €100 கட்டணும் நாங்கள் வருது சரியோ. அப்ப அவ அது செய்யக்க புரோசிவநாதன் இதுதான் இப்படித்தான் இது. அப்ப என்ன பிள்ளைகள் கேட்கணும் ஏன் நீங்க கேட்காம அதுக்கு உடன்பட்ட நீங்கள் ரெண்டு நானே டாக்டர் அது சொல்லல அவ முதல் சொல்லணுமாவே. அப்ப நாங்களும் சில இடத்துல கதைக்காம விட்டது பிள்ளைதான் எங்கட அது சரளமாக அது என்ன பயமா என்னன்னு யோசிச்சு போட்டு அடுத்த முறை போய் டாக்டரை கேட்கிறேன் அந்த துணிவு அப்படி ஒரு துணிவு வர்றது நல்லதுதான் இல்லையா? துணிவு இருக்க வேணும், துணிவையும் வளர்க்க வேணும் குழந்தைகளுக்கு. மற்றது நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சு கொண்டு இந்த விளையாட்டு ஜாமான் தாரம் விளையாடி கொண்டு வாழன்னு சொல்லி விடக்கூடாது. நிச்சயம் இப்ப எங்களால கொடுக்கக்கூடியது துணிவும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் பிள்ளைகளுக்கு துணிவும் கொடுத்தா பிள்ளைகள் தங்களால முன்னேறக்கூடிய பிள்ளைகள் முன்னேறி வந்து கொண்டே இருக்கும். ஆமா நன்றி நன்றி. எங்கட பேரன் கூட குழந்தையா இருக்கிறான். எங்க அப்ப ஊர்ல அப்ப போறேன் நான் விண்வெளிக்கு போறேன்னு சொல்றேன். அவ துணிவை பாருங்க, துணிவுதான் அந்த அவரை சின்னல இருந்தாங்க இங்க இல்லடாம் கொண்டு அவ தாய்க்காரி கொண்டு போகாத இடம் இல்ல, அவ்வளவு இடங்களே கொண்டு போயிருப்பா. அப்ப அவர் இடம் இல்ல, பாக்குறதுக்கு இடம் இல்ல. அவர் விண்வெளிக்கு போறாராம் அக்காவும் தான் கொண்டு சொல்லுவார். துணிவுதான் பிள்ளைகளா மற்றது எல்லா இடங்களும் கூட்டி கொண்டு போக வேணும். அதுவும் உண்மைதான். அப்பதான் அந்த கஷ்டத்தையும் காட்டி வளர்க்கலாம். இந்த தலைப்புக்கு எல்லோருமே மிகச் சிறப்பான ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அனைவருக்கும் உண்மையிலேயே மனம் வந்த பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கஷ்டத்தை பார்க்கிற கோணம் மாறிவிட்டது என்று சொல்லணும். ஏன்னா எதுவாகவும் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அவசியம் இல்லையா என்ற ஒரு நிலை இருக்குது. அந்த கோணம் கொஞ்சம் மாறிடுது. நாங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம், இங்க எல்லாம் இருக்கிறது, அதுக்குள்ள கஷ்டத்தை ஏற்படுத்த எங்களால முடியாம இருந்தது. காரணம் ஒன்று அறியாமையாக இருக்கலாம், இந்த வாழிட மொழி இந்த தாக்கம் எங்களுக்கு தெரியாததாக இருக்கலாம். அப்ப பிள்ளைக்கு அதெல்லாம் சரி வரும், பிள்ளை படிக்கும். அவ படிக்க மட்டும் அதுக்கான ஊக்கத்தை கொடுத்தா காணுமென்று கல்வியில மட்டும் நாங்கள் ஊக்கத்தை கொடுத்தோம். வாழ்க்கையில பல இடத்தை சறுக்க விட்டு இருக்கிறோம்ன்றது உண்மை. ஏனென்றா பிள்ளைகளுக்கு நிறைய தெரியாது, ஒரு இடத்தை சமாளிக்க தெரியாம இருக்கு, எதிர்நீச்சல் போட்டு வாழ முடியாம இருக்கு, முடியும் என்று அந்த பொறுப்பை எடுக்க முடியாம இருக்கணும், பயந்த சுபாவத்தில் இருக்கணும். இவற்றையெல்லாம் பார்க்க நாங்க கட்டாயமாக அவற்றை
அந்த எண்ணெய்க்கு இருக்கிற திதி போல நாங்க முன்னுக்கு தள்ளி விடாத ஒரு குற்றமாண்ட ஒரு நிலை இருக்கிறது. அடுத்தது இந்த பிள்ளைகள் உடனடியான எதிர்பார்ப்பை பார்க்கணும். எப்படி என்றால் கண்டி மாதிரி டக்குன்னு டச் பண்ணினா உடனே வரும் விதியும் உடனே அது மாதிரியாவே எல்லாவற்றையும் ஒரு பலன் உடன் பலன் வரணும் என்று எதிர்பார்க்கிற தன்மை இந்த பிள்ளைகள்ட்ட இருக்கு. நான் அதை பார்க்கிறோம். பாடசாலையில சரி, நட்பு ரீதியில சரி, சமூக ரீதியில சரி, என்ன இந்த ஃபாஸ்டா இப்படி இன்டர்நெட் வந்து ஃபாஸ்டா இப்படி மொபைல் திறக்குதோ, அதாவது எங்களுக்கு கைத்தொலைபேசி திறக்குதோ அதே வேகத்துல வாழ்க்கையும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அப்படி ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்க வேணும் என்று. அதனால கஷ்டம் எடுத்து நீண்ட நேரம் செய்ய இதுவும் விருப்பம் இல்லை என்று சொல்லலாம். குறைவாகத்தான் எடுக்கிறார்கள். அடுத்தது பாதுகாப்பான வளர்ப்புங்கடை. நாங்க எப்பவுமே பொத்தி வளர்க்கு. இதை அடுத்து ஒரு தலைப்படுவோம். பொத்தி வளர்க்குறோம். எப்போ ஐயோ நீ கவனம் அங்க போகாது இங்க போகாது, அல்லது எனக்கு பயந்தாலும் அதை சொல்லும். தண்ணிக்கு நீந்த அம்மாவுக்கு பயம், ஆனா அந்த பிள்ளை ஐயோ கவனம் தண்ணிக்கு அப்படி சொல்லக்கூடாது. நான் எந்த பயத்தை என்னோட வச்சுக்கணும். தண்ணிக்கு நீந்துங்கோ நல்லா வாங்கன்னு சும்மா சொல்ல வேண்டியதான், அடிச்சு விட வேணும். நீங்க அவைக்கு தன்னம்பிக்கையா, அப்பதான் அவர்கள் நீந்துவார்கள். நான் செய்தது நான் ஏற்கனவே சொன்னேன். 18 வீட்டர்ல இருந்து எங்கட மகள் குதிக்கிறாள். நான் அங்காலதான் பார்த்தேன். ஏனண்டா ஐயோ எனக்கு பயமா, நான் இந்த பயத்தை காட்டவே இல்லை. ஓகே நீ நல்லா செய்வா, வெற்றியோட திரும்பன்னு சொல்லி போட்டு 2 பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் சொல்லுவேன். அப்ப பாதுகாப்பான வளர்ப்பு வந்து பொத்தி வளர்த்து கஷ்டத்தை காட்டாமல் வளர்க்கிறது உண்மையிலேயே பின்னால நீங்க கவலைப்பட வேண்டியதா இருக்கும். அதனால கஷ்டத்தை சகிக்கக்கூடிய தன்மை அந்த பிள்ளை பெருகுதும் இல்லை, அனுபவத்தையும் பெருகுது இல்லை. கஷ்டப்பட்டதான் அனுபவம் பெறும், அந்த அனுபவத்தையும் பெருகுதில்லை. அடுத்தது மனநலம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அதாவது ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன் இப்படி போன்றவற்றால முக்கியமா இது ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அல்லது சின்ன பிள்ளையே சொல்றான் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. சின்ன பிள்ளையே சொல்றான் எனக்கு ஸ்ட்ரெஸ் சின்ன இல்ல டீச்சர் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. அப்படி இப்ப பிள்ளைகள் சொல்லுதுன்னா எங்களுக்குமே கவலையா இருக்கிறது. ஆமா, அதிகமாக தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பொறுமையாக சிலவற்றை நின்று நிதானித்து தாங்க வேணும் என்றதை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில அந்த நல்ல சூழலை தேடி கொடுக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் இப்படி இல்லைத்தான். வாய்ப்பும் இலக்கும் ஊக்குவிப்பும் இருந்தால் மிகவும் கடின உழைப்பாக அந்த பிள்ளை முன்னேறும் என்பது உண்மை. சிலருக்கு பொறுமை குறைவு, சிலருக்கு அன்னெசரி மாதிரி, அதாவது எங்களுக்கு இது தேவையில்லையென்று கஷ்டத்தை தாங்குற மனப்பக்குவம் இல்லை. சிலர் மிகவும் இலகுவாக, அதாவது இலகுவாக எப்படி அதை எடுக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அதாவது இலகுவாக டக்கண்டு எடுக்கலாம் என்று. அந்த இலகுவும் கடினத்தையும் நாங்கள் பாகுபடுத்தி காட்டணும். ஆகவே குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை, துணிவு, நெஞ்சில நல்ல உறுதி, நல்ல மனநிலை, மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அது கூடாக அவர்களை வளர்த்தீர்களானால் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் அறுவடை செய்வோம். ஆனால் பிறர் நலம் கருதித்தான் எங்களோட பிள்ளைகளை இன்றைக்கு வளர்க்கணும். ஒரு நாளும் எங்களுக்காக மட்டும் என்ற சுயநலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். காரணம் பிள்ளை 18 20 வயதுக்கு பிறகு சூழல்ல தான் வேலை செய்ய போகுது. அந்த ஃபியோமாவில் இருக்கிற அத்தனை, அதாவது கொம்பனியண்டா அந்த அத்தனை பேற்ற மனநிலையும் பார்க்கணும், தாங்கிக் கொள்ள வேணும், பொறுமையாக இருக்கணும், சில அமைதியாக சில செயற்பாடுகளை நிதானமாக செய்யணும், மௌனமாக இருக்க வேணும். எத்தனையோ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டி வரைக்கும் அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு இன்னும் இவ்வளவற்றையும் தன்னம்பிக்கையோட செய்ததுகள் என்றால் இன்னும் அதுகள் இந்த சூழலில் கற்ற கல்வியோட நிறைய விடயங்களை கற்றிருப்பார்கள். ஆகவே பிரமாண்டமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சமுதாயமாக எங்களோட குழந்தைகள் வாழுங்கள் என்ற ஒரு நிலையை இருக்கிறோம். ஆகவே இங்க நாங்கள் இப்ப கொண்டு வந்த தலைப்புக்கு பயத்தை காட்டுறீர்கள், தன்னம்பிக்கை கொடுக்குறீர்கள் இல்லை, ஊக்கம் கொடுக்குறீர்கள் இல்லை, செல்லத்தை மட்டும் கொடுக்குறீர்கள். அந்த செல்லத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டு மற்ற எல்லாம் உள்ளத்தை கொடுங்க. அந்த உள்ளத்தை அன்போட உணர்வாக பெற்று அது உயர்வாக வாழக்கூடிய மனநிலையை கொடுத்தீர்கள் என்றால் அந்த பிள்ளை மிகச் சிறப்பான ஒரு சமுதாயமாக வாழும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தலைப்புக்கு வந்து இணைஞ்சு இதில் பங்கு பெற்றிய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணி மோகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளலாமா? சொல்லலாம். ஒரே ஒரு நிமிடம். இல்ல, நான் எனது விளம்பரத்தை இதுல கொண்டு வர போறேன். என்னன்னு சொன்னா, வார ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் தீபாவோட இந்த நிகழ்வு ஒன்று நடக்குது. அதுல என்ன எல்லாரும் பெண்களா இருக்கிறபடியா நான் இதுல குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, அது மாதவிடாய் சம்பந்தமாகத்தான் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். அதனால அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதே தளத்தில் பதிவிட்டால்
நான் அதை டாக்டரிடம் பதிலாக உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தருகிறேன். ஆ, நன்றி. எத்தனை மணி உங்களோட நிகழ்ச்சி? 8 மணிக்கு ஞாயிறு 8 மணிக்கு. ரைட். ஓகே, நன்றி நன்றி மிக்க நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். வாணிக்கு நகுலா நன்றி. ஆஸ்வரன் அவர்களே, தொடர்ந்து கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி இரவுக்கு வணக்கம். வருகின்றது குடும்பங்களையும் தோப்படும் நகுலா ஆஸ்வரன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.